ஒவ்வொரு மாதமும் முதல் நாளிலே நம்ம கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை தியானித்து கர்த்தருடைய திருவிருந்தை நாம் ஆசரித்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக அது அமைந்து விட்டபடினால் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்த செய்தியை கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நம்ம எப்படி தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது என்ற விஷயத்தை நம்ம அடுத்த வாரத்தில் கண்டினியூ பண்ண போகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்றால் வாக்குத்தத்த செய்தியை நாம் பார்க்க போகின்றோம். விசேஷமாக ஒவ்வொரு புதிய மாதம் பார்த்திங்கன்னா தேவன் ஒரு புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்குறார். நல்லா புரிஞ்சுக்கணும். எதுக்காக இந்த 1ஆம் தேதியில் இந்த வாக்குத்தத்தங்களாம் அவசியங்களா அப்படின்லாம் கேட்கலாம். அவசியம்தான். ஏன் என்று இதை சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பிரச்சனை புதிய புதிய பிரச்சனை காத்திருக்கும். மக்கள் அதை நம்புகிறாங்க, விசுவாசிக்கிறாங்க. இன்றைக்கி என்ன, இந்த மாதத்தில் என்ன பிரச்சனை வரப்போகுதோ, என்ன நடக்க போகுதோ, இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு புதிய ஆசீர்வாதங்களை பெறுகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22 2ஆம் வசனம் சொல்லுது, நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் நிலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். என்ன போடப்பட்டிருக்குதுன்னா, மாதந்தோறும் பாருங்கள், மாதந்தோறும். இது வெளிப்படுத்தின விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது இதில் இருக்கின்ற பல விஷயங்கள் ஃபியூச்சரில் சொல்லப்பட்டாலும், ஆனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட நடைமுறை வாழ்க்கை என்று இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் எப்படி ப்ராக்டிக்கல் லைஃப் எப்படி இருக்குது இதில் இருக்குது என்பதெல்லாம் நான் போதிக்க ஆரம்பித்தோம். அப்படி போதிக்கும் போது தான் பாருங்கள், வேத புத்தகத்தில் அடிக்கடி பாருங்கள், ஒரு விஷயத்தை பேசிட்டு வருவாங்க, திடீர்னு ஃப்யூச்சரை பற்றி பேசுவாங்க, தீர்க்க தரிசனமாக பேச ஆரம்பிப்பாங்க, எதிர்காலத்தில் நடக்கிறதையும் பேசுவாங்க, ப்ரெசன்ட் டென்ஸையும் பேச ஆரம்பிப்பாங்க. அப்படி தான் பாருங்கள், ஜீவ விருட்சம் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அப்போ நான் சொல்கிறேன், ஒவ்வொரு மாதமும் இந்த ஜீவ விருட்சம் தேவனுடைய வார்த்தையானது, கல்வாரி சிலுவையானது நமக்கு ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு கனிகளை கொடுத்துட்ருக்குது. மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். இன்றைக்கு இந்த ஜீவ விருட்சம் என்ன கனியை கொடுக்க போகுது என்பதெல்லாம் நம்ம தியானிக்கும்படி வந்திருக்கின்றோம். உங்களுக்காக இன்றைக்கு ஜீவ விருட்சம் ஒரு புதிய கனிகளை கொடுக்க இருக்கின்றது. அந்த கனிகளை பெற்றுக்கொள்ளுங்கள், அதை எடுத்து சுதந்திரியுங்கள், அதை புசியுங்கள். அதன் மூலமாக வருகின்ற ஜீவனை, அதன் மூலமாக வருகின்ற பலனை தரிப்பித்து கொள்ளுங்கள். ஆகவே ஒவ்வொரு மாதத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், துதித்தலுடனே அந்த மாதத்தை நுழைய ஆரம்பிக்கிறோம். ரொம்ப முக்கியம். துதி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆக தான் இங்கே நம்ம ஒரு அரை மணி நேரம் பாடுறோம். என்ன சொல்லப்போனால் அரை மணி நேரமே பத்தில் கர்த்தரை துதிக்கிறதுக்கு போதவில்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தரை துதிக்கின்றோம். திரும்ப சொல்கிறேன், இந்த அரை மணி நேரம் போதாது, இன்னும் கொஞ்சம் நேரத்தை எடுக்கலாம் என்று இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்ந்து கர்த்தரை துதிக்கிறது, ஆராதிக்கிறதுலாம் இன்னும் கொஞ்சம் நேரங்கள் இப்போ அரை மணி நேரம் துதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இன்னொரு 40 நிமிஷம் அடுத்து துதிக்க போகிறோம், 45 நிமிஷம் துதிக்க போகிறோம். இப்படி துதிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இங்கே நம்ம துதித்தலை கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. எப்படி ட்ரெஸ்ஸை டெய்லி மாற்றுறது, இப்போ மாற்றி மாற்றி போடுறது போல் நமக்கும் பாருங்கள், ஒவ்வொரு மாதமும் ஒரு புதிய மனிதனை ஒவ்வொரு மாதமும் அது அனுதினமும் நம்ம புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் நுழையும் போது கூட புதிய மனுஷனை புதிய மனுஷன். அப்போ நம்ம பழைய மனுஷன் தான், நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்ம புதிய மனிதர்கள் தான். ஆனால் சில நேரத்தில் நம்முடைய எண்ணங்களிலே சில காரியத்தை நம்ம தரித்து கொள்கிறோம். எண்ணங்களில் கோபம், எரிச்சல், தேவையில்லாத காரியங்கள் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதை தூக்கி எரிஞ்சிட்டு இன்றைக்கி தேவனுடைய வாக்குத்தத்தத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆடையை நம்ம அணிந்து கொள்ளும்போது, தரித்து கொள்ளும்போது, அதனால் வரக்கூடிய மகிமை, பலன் எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம். அது மட்டும் இல்லை, வேதம் சொல்லுது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லதுன்னு போடப்பட்டிருக்கு. அப்போ இந்த வருடத்துடைய முடிவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆகவே நான் சொல்கிறேன், என்ன ஒரு காரியம் சொல்கிறேன்னா, ஜனவரி மாதம் எவ்வளோ முக்கியமோ அதே போல் டிசம்பர் மாதமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இடையில இருக்கிற ஒவ்வொரு மாதம் முக்கியம் இல்லை ஐயா அப்படின்னு கேட்கக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன், எல்லாம் முக்கியம். ஆனால் அதில் வெரி இம்பார்ட்டன்ட் டேஸ் மந்த் என்னென்னா, திரும்ப சொல்கிறேன், ஆரம்பம் எவ்வளோ முக்கியமோ, ஜனவரி எவ்வளோ முக்கியமோ. அன்றைக்கி நேரத்தில் மக்கள் ஜனவரி 1 நாள் அதுதான் ரொம்ப ஒரு விசேஷமாக கொண்டாடுவாங்க. ஆனால் என்னைய கேட்டால் ஜனவரி 1ஆம் தேதி கொண்டாடுறதுக்கு காட்டிலும் டிசம்பர் 1ஆம் தேதி கொண்டாடுவதுதான் ரொம்ப சிறந்த ஒரு காரியம். ஆமேன். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் டேஸ்.
இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு நாள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மாதத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கடந்த மாதங்களில் தேவன் என்னென்னலாம் செய்தார் என்பதை நினைத்து கர்த்தருக்கு வந்து கணக்கிட்டு பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம், துதிக்க வந்திருக்கிறோம், அவருக்கு மரியாதையும் அவருக்கு கனத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். ரொம்ப முக்கியம். அதாவது கர்த்தர் கொடுக்கிறதுன்றதை விட கர்த்தருக்கு நாம் கொடுக்கிறது என்பது சிறந்த ஒரு காரியம். கர்த்தர் எப்போதுமே கிவர், ஆல்வேஸ் கிவர். இன்றைக்கும் அவர் கொடுக்குறவராக தான் இருக்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். கர்த்தருக்கு துதி, கனம், மகிமை அதெல்லாம் அவர் பெற்றுக்கொள்ள அவர் பாத்திரராக இருக்கின்றார். இந்த 11 மாதங்களும் நம்முடைய ஜீவனை அழகாக காப்பாற்றியிருக்கிறாரே. யோசிச்சு பாருங்கள், சில சம்பவத்தெல்லாம் சில காரியத்தெல்லாம் நினச்சி பார்த்தா நமக்கே அப்படியே சொல்கிறாங்க இல்லையா, அப்படியே கொலை நடுங்கிற மாதிரிலாம் சில சம்பவங்கள்லாம் அப்படின்ற மாதிரி சில காரியங்கள் நடந்திருக்குது. ஆனால் ஜீவனை காப்பாற்றிருக்கிறாரே, புதிய மாற்றங்களை தந்திருக்கிறாரே, புதிய காரியத்தை செஞ்சுருக்கிறாரே. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதம் கர்த்தரை துதிக்கிறது மட்டுமல்ல, நம்மை சரி செய்வதற்கான மாதமுமாகவும் இவைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் சரி செய்வதுன்னா, அடுத்த வருடத்திற்காக ஆயத்தமாகுகின்ற ஒரு மாதமும் இதுவாக தான் இருக்குது இல்லைங்களா. 2024 வரை தேவன் நடத்தினார். இன்றைக்கி இந்த கடைசி லெவலில் வந்திருக்கிறோம். இன்றைக்கி எவ்வளோ கர்த்தருக்கு நன்றி செலுத்தி துதிக்க ஆரம்பிக்கிறோமோ, மகிமை கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ, அது அடுத்த வருஷத்துக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் நமக்கு சேர்த்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. நிறைய சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா 40 நாள், இந்த கடைசி மந்த்து 40 நாள் உபவாசம்லாம் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர்லாம் பாரு டிசம்பர் 15 டிசம்பருக்கு முன்னாடியே இது நவம்பர் லாஸ்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணி 40 நாள் தேவ சமூகத்தெல்லாம் உட்கார்ந்த ஆட்களெல்லாம் பார்த்துருக்குறேன். உட்கார்றவங்களும் இன்றைக்கும் உட்காடுறாங்க. தேவ சமூகத்தெல்லாம் உட்கார்றவங்களாம் இன்றைக்கி இருக்கிறாங்க. இல்லைன்னு நான் சொல்ல வரல, இருக்கிறாங்க. நல்லது, தப்பு கிடையாது. ஏன்னா அது வந்து தேவ சமூகத்தில் அடுத்த வருடத்திற்கான புது பலன், புது சத்துவங்கள், புது காரியங்களெல்லாம் கற்றுக்கொள்கிறார்கள். நல்லது, நல்ல ஒரு விஷயம். அதுதான் இன்றைக்கு எந்த ஒரு விசுவாசி இந்த டிசம்பர் மாதத்தை, எந்த ஒரு கிறிஸ்தவர்கள், விசுவாசின்னு சொல்கிறத விட எந்த ஒரு கிறிஸ்தவர்கள் இந்த டிசம்பர் மாதத்தை சரியாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வருகின்ற அடுத்த வருஷம் ஆசீர்வாதமான வருடங்களாக மாறும். நல்லா கவனிங்க. டிசம்பர் மாதத்தை நம்ம சரியாக பயன்படுத்தாமல் போயிட்டோம்னா அடுத்த வருஷம் எப்படி இருக்குமோ பிரதர், எப்படி இருக்குமோ பாஸ்டர், அடுத்த வருஷம் என்ன ஆக போகுதோ, எது நடக்க போகுதோ, நான் சொல்கிறேன். இந்த கன்ஃபியூஷன்லாம் இந்த மாதமே நம்ம ரெடி பண்ண ஆரம்பித்தோம்னா வருகின்ற 2025 வந்து நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கவே இருக்காது. நம்ம சொல்லுவோம், நிச்சயம் சொல்லுவோம், அது நமக்கு நன்மைகளை கொண்டு வரும், அது நமக்கு ஆசீர்வாதம் கொண்டு வரும், நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தெல்லாம் கொண்டு வரும் என்று நம்ம தைரியமாக சொல்ல முடியும் வந்து. ஆகவே நம்ம இந்த டிசம்பர் மாதத்தை ஜாக்கிரதையாக கை கொள்ள ஆரம்பித்தோம். என்னது நாங்கள் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், இந்த டிசம்பர் மாதத்தை மட்டும் ஜாக்கிரதையாக நீங்கள் கையாள ஆரம்பித்தாலே அடுத்த வருஷம் நீங்கள் பயம் இல்லாமல் நீங்கள் நுழையலாம். அடுத்த வருஷம் 2025 நீங்கள் வந்து துக்கம் இல்லாமல் நுழையலாம், கஷ்டம் இல்லாமல் நுழையலாம், கவலை இல்லாமல் நுழையலாம், கடன் இல்லாமல் நுழையலாம், பிரச்சனை இல்லாமல், சண்டை இல்லாமல் அடுத்த வருஷம் நுழையலாம். ஓகே, அதற்கான தேவ தூது என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இன்றைக்கு இருக்கின்ற இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்கின்ற தூது என்ன, வாக்கு தத்துவம் என்ன. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 30, 31 நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். 31 தான் பார்க்க போகிறோம். ஆனால் 31 படிச்சுட்டு 30 படிச்சுட்டு 31 படிக்க போகிறோம். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அதாவது கவனிங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறோம் புது பலன் அடைந்து, இன்னும் சொல்ல போனால் அந்த புது பலன் என்று தமிழில் வந்திருக்கிறது. என்ன இன்னும் கொஞ்சம் நான் ஆங்கிலத்திலேருந்து ஒரு வார்த்தை சொல்கிறேன் பாருங்கள், அப்போ இன்னும் கொஞ்சம் புரியும் பாருங்கள். ரினியூ சொல்லுவோம், ரினியூ. இப்போ ரினியூன்னா எல்லாத்துக்கும் தெரியும். நீ ஓரளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் ரினியூ பண்ணணும் அப்படின்னால ஓரளவுக்கு சில காரியத்தில் ரினியூ பண்ணிட்டு வராங்க இல்லைங்களா. ரினியூ பண்ணுறது, ரினியூ என்ன, இவ்வளோ நாள் பழசுலேயே வாழ்ந்துட்டோம், இனிமேல் வந்து இந்த பழைய காரியத்தை வச்சு ஓட்ட முடியாது, ரினியூ பண்ணால் தான் செல்லுபடியாகும், ரினியூ பண்ணால் தான் சில காரியத்தில் வந்து அரசாங்கத்தில் நம்ம சில காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ரினியூ பண்ணால் சில காரியத்தை கரெக்டாக கொண்டு போக முடியும். அதே போல் ஆவிக்குரிய காரியம், ஆவிக்குரிய மண்டலம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் நம்ம பல காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ரினியூ பண்ணப்பட வேண்டும். நம்முடைய பலன் ரினியூ பண்ணணும். அது சொல்ல புது பலன்
அடைந்து, புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். பாருங்கள், இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி 30 இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். இளைஞர் என்பவங்கன்னா 25 வயசுலேருந்து 30 வயசு வரையில் இருக்கின்ற பசங்க மட்டும் இல்லை. நீ இன்றைக்கி இப்போ பாஸ்டர் இது வந்து இளைஞர்களை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்குது, பெண் இளைஞர்களை பற்றி சொல்லலையேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். கிடையாது, எல்லாருமே வாலிபர்களும் நங்கைகளும் சொல்கிறது ஏங்க, உங்களை என்ன சொல்கிறது, வாலிப வயசு நங்கை தான் சொல்லுவீங்க, மங்கைன்னு சொல்லுவீங்களா? மங்கையா நங்கையா? நங்கையர்கள் வாலிபர்களாக இருக்கட்டும், நங்கையர்கள். அப்போ வந்து இதை வந்து இருதரத்தாருக்கும் எழுதப்பட்ட ஒரு காரியம். நல்லா புரிஞ்சு. பைபிளில் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி சகோதரன்னு போட்டிருக்கிறதுனால என்னங்க சகோதரின்னு வரலையே, அப்போ சகோதரன் தானே போடப்பட்டிருக்குதுன்னு அப்படி இல்லை. பைபிளில் போடப்பட்டிருக்கோம்னா ஆவியிலே நாம் ஒன்றாக இருக்கிறோம் என்ற அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். யார்? இளைஞர்கள்னால் நமக்கு தெரியும், எங்கள் வயசானவங்க கீழே விழுவலாங்க, வாலிபர்கள் போய் கீழே விழுவலாமா? சில பேர் சொல்லுவாங்க, என்ன வாலிப பிள்ளைங்க கொஞ்சம் வரும், என்னடா தாத்தா மாரி நடக்கிற, கிளவி மாரி இப்படி உட்காந்துருக்கிறேன். சில பேர் பாருங்கள், வாலிப பிள்ளைகளே சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, பெரியவர்கள்ட்ட திட்டு வாங்குவாங்க. சொல்கிறாங்களே சில நேரத்தில் வந்து வாலிபர்களுக்கெல்லாம் பைபிள் சொல்லுது, இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கவனமாக கேளுங்க, உண்மையான இளைஞன், உண்மையான நங்கையர் யார் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கு நீங்கள் இளைஞர்களாக இருக்கலாம், நங்கையர்களாக இருக்கலாம். ஆனால் உண்மையான இளைஞர், உண்மையான நங்கையர் யார் என்றால், எந்த ஒரு மனிதன் தேவனுடைய பிரசன்னத்தில் அதிகமாக இருக்கிறானோ அவன் எப்போதுமே என்றும் இளமையாக தான் இருப்பான். இது யாரை பற்றி பேசப்பட்டிருக்குது? தேவ பிரசன்னத்தில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ற ஒரு டாபிக் என்னன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எந்த வயதினராக இருந்தாலும் புது பலன் அடைகிறார்களா? என்ன அர்த்தம்? வாலிபர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பலன் அடைகிறார்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ சமூகத்தில் இருக்கிற எல்லாருமே வாலிபர்கள்னு சொல்லப்போனால், வேதத்திலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வயசானவங்களாம் பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா வயசானவங்களாம் பார்க்க முடியாது. எவர் யூத்து தான் அங்கே வந்து எல்லாருமே வாலிபர்களாக தான் இருப்பாங்க. அங்கே வந்து பரலோகத்தில் எந்த தாத்தா பாட்டியெல்லாம் பார்க்க முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா சில நேரத்தில் சில படங்களில் வந்து கடவுளை எப்படி பண்ணிட்டாங்க, ஒரு கடவுள் பெரிய வயதானவர் போலவும் இயேசு ஒரு சின்ன ஒரு வாலிபனை போலவும் இன்றைக்கி நிறைய படங்கள் சித்தரித்து காமிச்சிருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், பைபிள் பிரகாரம் சொல்கிறேன், அங்கே பார்க்கும்போது தேவனை நம்ம வந்து வயதானவராக பார்க்க முடியாது, அவர் ஒரு வாலிபராக தான் பார்க்க முடியும். ஏன்னா இங்கே நம்ம போகிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லோரும் எவர் யூத்தாக தான் இருப்போம். தேவ பிரசனத்தில் பரலோகத்தில் இருக்கிற நம்ம எல்லாருமே எவர் யூத், எல்லாருமே எப்போதும் இளைஞர்களாக தான் இருப்போம். அதுதான் உலக பிரகாரமான இளைஞர்கள் சோர்ந்து போவார்கள், உலக பிரகாரமான வாலிபர்கள் இடறி விழுவார்கள். ஆனால் தேவ பிரசன்னத்தில் இருக்கிற ஒரு மனிதன், ஒரு மனுஷி, அவங்க இடறி விழ மாட்டாங்க, சோர்ந்து போக மாட்டாங்க, அவர்கள் புது பலன் அடைவார்கள். ஆகவே தான் நல்லா புரிஞ்சுக்கணும், தேவ பிரசன்னத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் நீங்கள் இளமையை பெற்றுக்கொள்வீர்கள், புது பலனை பெற்றுக்கொள்வீர்கள். அது மட்டும் இல்லை, வேதம் நம்மை வந்து காகங்களுக்கு ஒப்பிட்டு பேசலை, வேதம் நம்மை கழுகுகளுக்கு ஒப்பிட்டு பேசுகிறத நம்ம பார்க்குறோம். வந்து இந்த தடவை பார்க்குறோம் இல்லையா, கர்த்தரை காத்து புது பலன் கழுகுகளைப் போல சட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். காகங்களை போல கிடையாது. எந்த காக்காவும் ரொம்ப அதிகம் ஹையில் பறந்தது கிடையாது. நீ கூட கழுகு அதுதான் பாருங்க, ரொம்ப ஹையில் பறக்கக்கூடிய ஒரு பறவையை பார்த்தீங்கன்னா அதுதான் பாருங்கள் மிக உயரத்தில். வந்து இந்த கழுகை பற்றி சொல்லும்போது ஏன் இந்த இடத்துல பேசிடுவோம், திடீர்னு ஏசாயா வந்து கழுகை கொண்டு வந்து உள்ளே விடுறாரு அப்படின்னா, இந்த கழுகு எப்படின்னா, அது இருக்கிற பிராணிகளிலேயே இந்த ஒரு கழுகு மட்டும்தான் பாருங்கள் தன்னுடைய இளமையை புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அதுக்குள்ளே இருக்கிறது. இந்த கழுகு என்ன பண்ணும், அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 25 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்த உடனே அது திரும்ப என்ன பண்ணும், அது இளமையை புதுப்பித்து கொள்ளும்படி நல்லா வெயில் அடிக்கிற மொட்டை பாறையில் போய் தன்னுடைய இறகுகள்லாம் அப்படியே பிச்சு போட்டு, இன்னும் சொல்கிறாங்க தன்னுடைய அந்த அழகு கூட உடைச்சி போடுமாம் பாருங்கள். சில கழுகுகள்லாம் அழகு கூட உடைக்குமா, இறகுலாம் பிச்சு போட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் படுத்து கிடக்கும் பாருங்கள். அப்போ ஒரு புது பலனை அடையும் பாருங்கள் அந்த கழுகு. என்ன சொல்கிறாங்க இந்த பறவை ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க,
அந்த கழுகு வந்து அன்றைக்கு புதுப்பிக்கப்படுகின்ற கழுகு எத்தனை வருஷம் உயிர் வாழுமா? இன்னும் ஒரு 40 வருஷம் உயிர் வாழுமா? யோசிச்சு பாரு, 25 வருஷத்தில் 30 வருஷத்தில் புதுப்பிக்கப்படுகின்ற அந்த கழுகினுடைய எக்ஸ்ட்ரா இயர் எப்படின்னா இன்னொரு 40 வருடங்கள் உயிர் வாழக்கூடிய சக்தியை பெற்றுக்கொள்கின்றது. அதே போல தான் தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில் கர்த்தருக்கு காத்திருக்கிற நிலைமை எப்படி தெரியுங்களா? புது பலன் அடைவீர்கள். புது பலன் என்ற என்ன? ஏதோ இந்த ஒரு வருஷம் இந்த 2025க்கு புது பலன் அப்படி கிடையாது. தேவ சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நேரமும் நீங்கள் புது பலன் அடைந்து கொண்டே இருக்கிறீர்கள். அது எப்படி தன்னுடைய இளமையை புதுப்பிக்கிறதோ அதே போல் நீங்கள் உங்கள் இளமையை புதுப்பிக்க முடியும். ஆமென். அதுக்கு ஒரு இடம் இருக்குது, தேவ பிரசன்னம், தேவனுடைய இடம். தேவனுடைய இடத்துல இருந்து பாருங்கள், கர்த்தருக்கு காத்து தேவனுடைய இடத்துல இருக்கும்போது அதுதான் இந்த பூமியில் இருக்கின்ற உங்களாலும் என்னாலும் இளமையை புதுப்பித்து கொள்ள முடியும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இன்றைக்கி நிறைய வயோதிபர்கள் இருக்கலாம், வயசானவங்க இருக்கலாம். ஐயா எனக்கு புதுப்பிக்க முடியுமா? எஸ், உங்களாலையும் புதுப்பிக்க முடியும். நீங்களும் இழந்த இளமையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும்? அவர்களுக்கு புது சிறகுகள், இறகுகள் முளைக்க ஆரம்பிக்கும். ஆமென். தேவனுக்காக காத்திருந்து பாருங்க, புது புது சிறைகள். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இது நான் பார்த்ததே இல்லையே, இது என் லைஃப்பில் பார்த்ததே இல்லையே, இது என் லைஃப்பில் இப்படிப்பட்ட ஒரு சக்தியெல்லாம் வந்தது கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு ஞானம்லாம் எனக்கு கிடைச்சதே இல்லையே, இப்படிப்பட்ட வரங்களெல்லாம் என் வாழ்க்கையில் செயல்பட்டது இல்லையே என்ன நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது எங்கேருந்து வருது? தேவ சந்நிதியிலிருந்து, தேவ பிரசன்னத்திலிருந்து அது வர ஆரம்பிக்கின்றது. ஆமென். புரியுதுங்களா? தேவ சமூகத்தில் இருக்கும்போது புதிய புதிய வெளிப்பாடுகள் எல்லாம் பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். வேற எங்கேயும் பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்க, தேவ சமூகத்தில் என்றைக்கு நாம் இருக்கிறோமோ, தேவ பிரசன்னத்தில் என்றைக்கு நம்ம இருக்கிறோமோ அன்றைக்கு தான் புதிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம். இங்கே கூட பாருங்க, இது கூட தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு இடம் தான். நீங்கள் வருவது ரொம்ப நல்லது. இங்கே வருவதனால நடக்கின்ற ஒரு விஷயம் பாருங்கள், ஒரு புது பலனை பெற்றுக்கொள்கிறீங்க. இங்கே வராமலே போகும்போது பாருங்கள், தேவனுடைய தேவ பிரசன்னம் இல்லாததுனால ஒரு புது பலன் கிடைக்காம போயிடுது. அப்படியே பழைய பலன்லேயே வாழ ஆரம்பிச்சிடுறோம். அதனால் விரக்தியை பார்க்க ஆரம்பிக்கிறோம். தேவ சமூகத்துக்கு வரும்போது, தேவ பிரசன்னத்துக்கு வரும்போது நடக்கின்ற ஒரு விஷயம், புது பலனை அடைய ஆரம்பிப்பீர்கள். அப்போது ஞாயிற்றுக்கிழமை ஒடியாந்துருங்க. என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் பாருங்கள், ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் வந்தது. ஆமென். வருவது நல்லது. தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது நிறைய பேர் சாட்சி சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த ஒரு வாரம் வரலன்னா அந்த வாரத்தில் சரீர பிரகாரமும் பலன் இல்லாமல் போயிடுறாங்க, இந்த மன ரீதியாகவும் பலன் இல்லாமல் போயிடுறாங்க. இப்போ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வாரமே எனக்கு கவலையாக இருந்துச்சுங்க, பிரச்சனையாக இருந்துச்சுங்க. தேவ சமூகத்திலேருந்து வந்து நாள் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை என்பது வாரத்தின் முதல் நாள். அங்கே ஆரம்பிக்கும் போது, தேவ சமூகத்திலிருந்து ஆரம்பிக்கும் போது அந்த வாரத்திற்கான புது பலனால் தரிப்பிக்கப்படுகிறீர்கள். புது ஞானம், புது வியூகத்தால் நீங்கள் தரிப்பிக்கப்படுகிறீர்கள். தேவனை பற்றி புதிய புதிய காரியத்தெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறீர்கள். ஆமென். யோசுவா, காலேப் என்று சொல்கிறவங்க 80 வயசில் தேவனை பற்றி சரியாக பேசுகிறாங்க. நான் சொல்லி 80 வயசில் நீங்கள் தேவனை பற்றி சரியாக பேசி பாருங்கள். அவர் சொல்கிறாரு, 40 வயசில் எனக்கு என்ன பலன் இருந்துச்சு அந்த பலன் எனக்கு இன்றைக்கி இருக்குதுன்றார். எப்போ நடக்குது? தேவனை பற்றி சரியாக கேட்கும்போது. நிறைய பேர் பாருங்கள், தேவனை பற்றி தப்பு தப்பாக கேட்குறதுனால அவங்க அப்படியே ஆவி தொய்ந்து போயிடுது, மனம் டல்லாயிருது. தேவனை பற்றி சரியான தகவல், இன்ஃபர்மேஷன், சரியான வெளிப்பாடு, தகவல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறது கிடையாது, ரெவலேஷன் சொல்கிறது ரொம்ப நல்லது. தேவனை குறித்த சரியான ஒரு வெளிப்பாடு யாருக்கு கிடச்சிச்சு? யோசுவா, காலேபு கிடச்சிச்சு. பாருங்கள் எப்படி இருந்தாங்க. அவங்க கூட வந்த யாருமே சுதந்திரிக்காத ஒரு காரியத்தை இந்த 2 பேரும் சுதந்திரிக்கிறார்கள். 2 பேர் அனுபவிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எல்லாரும் போய் அவங்க 2 பேர் தான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவங்க அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த தலைமுறையோடு இதை அனுபவிக்கிறாங்கன்னு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த இனத்துக்கே 2 பேர் தான் இப்போ இருக்கிறாங்க. எல்லாம் போயிட்டாங்க, இவங்க 2 பேரை தவிர. அப்போனா யோசிச்சு பாருங்க எப்படி இவங்களை கொண்டு போனது. சொல்கிறாரு யோசுவா, நண்பன் காலேப் சொல்கிறாரு, எப்பா சரி நண்பனுக்காக ஒரு நல்ல இடத்த கொடுக்கலான்னு சொல்லி யோசுவா பிளான் பண்ணி, இந்த நல்ல இடம், இந்த இடத்துக்கு காலேப் இந்த இடத்த எடுத்துக்கப்பா அப்படின்றார். காலேப்புக்கு வந்துச்சு கோவம். நீ என்ன தாத்தா நினச்சிட்டு இருக்கிறியா நீ? சில பேர் இன்றைக்கும் பாருங்கள், இந்த வயசானவங்கள்ட்ட, பிரதர் உங்களுக்கு வயசாச்சு அப்படின்னு சொன்னால், என்னது அப்படின்னு வாங்க பாருங்கள். என்னது எனக்கா அப்படின்னு வாங்க. நல்லது, தப்பு கிடையாது.
அதே போல் காலேபு பேசுகிறாரு, என்னப்பா எனக்கு 40 வயசில் எப்படி போக்குவரத்தமாக இருந்தோம், அந்த பலன் இன்னைக்கும் எனக்கு இருக்கிறது சொல்கிறாரு. இது மாதிரி எனக்கு வந்து சாதாரண நினைக்கிற மாதிரி எனக்கு இந்த நல்ல இடத்தெல்லாம் கொடுத்துடாதுப்பா, எனக்கு ஹார்டான இடத்துல கொடு, மலை பிரதேசத்தா. இல்லை நண்பா காலை வேணாப்பா, இது ரொம்ப ஹார்டு. அவர் சொல்லி எனக்கு அன்னைக்கு இருந்த பலன் இன்னைக்கு இருக்குது, இந்த மலை நாட்டாக்கா மலை நாட்டத்தா, இந்த மலை நாட்டை நான் அழகா என்ன சொல்கிறேன், அங்கே இவன்லாம் இருக்கிறான், பெரிய பெரிய ஆள்லாம் இருக்கான். இங்கே பேர் அன்னைக்கு நான் என்ன பேசுனேன், எளிதாய் சுதந்திரி போன்ற ஒரு வார்த்தையை பேசணும்ல, இன்றைக்கி சொல்கிறேன் எளிதாய் அந்த மலை நாட்டையும் சமமாக்குவேன், அங்கே இருக்கிற ஏனாக்கியர்கள் எபூசியர்கள் அவர்களையும் நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்குவேன், எனக்கு பலன் இருக்கிறது. ஆகவே தேவனை பற்றிய நல்ல வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும் போது புது பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படுவீர்கள். ஆமென். பழைய காரியத்தை நம்ம விட்டு அகற்றும் போதும் புதிய பலனை நாம் தரிப்பித்துக் கொள்வோம். இன்னும் அந்த பழைய அந்த ஓல்டு மென்டாலிட்டிலேயே இந்த பழைய எண்ணங்கள், இந்த பழைய எண்ணங்களே இருந்தீங்கன்னா நம்ம டெவலப் ஆக முடியாது. பாருங்கள், தேவனை குறித்த நல்ல ஒவ்வொரு தடவை வரும்போதெல்லாம் தேவனை குறித்த நல்ல வெளிப்பாடுகள் நிரம்பி போகணும். இங்கே கூட இங்கே இப்போ அப்படி தான் பாருங்கள், வாரம் வாரம் வரும்போதெல்லாம் தேவனை பற்றி இன்றைக்கி புதுசாக காமிக்கணுமே, தேவனை பற்றி இன்றைக்கி புதிய வெளிப்பாடை கொடுக்கணுமே, அப்படி தான் அங்கே வரோம். நிறைய ஆயத்தம் பண்ணுறோம், நிறைய தேவ சமூகத்தில் உட்காடுறோம், நிறைய ப்ரிப்பேர் பண்ணுறோம். தேவனை பற்றி சரியாக காமிக்கணும், தேவனை பற்றி நல்ல விஷயத்தை சொல்லணும், தேவனை பற்றி இன்றைக்கி இதுவரை காமிக்காத சில காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்திலாம் அவ்வளவு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆயத்தம் செய்தவைகளெல்லாம் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். ஏன் தேவனை பற்றி தப்பான ஒரு நியூஸ், தப்பான தகவல் உங்களுக்கு போய்விட கூடாது. அது மட்டும் இல்லை, இந்த கழுகுக்கு புதிய சிறகு எப்போ முளைக்கும் என்று தெரியுங்களா? ஒன்று காத்திருந்தால் மட்டும்தான், வெயிட் பண்ணால் மட்டும்தான். இந்த கழுகு பாருங்கள், இந்த படுத்துருக்கிற நேரம் இந்த இறகு இந்த ரெக்கையெல்லாம் பிச்சு விட்டு, இந்த இறகெல்லாம் பிச்சு விட்டு அது காத்திருக்கிற நேரம், அப்போ தான் வந்து இந்த பரபரப்பாக கழுகு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முளைக்காது. இந்த கழுகு அப்போ தான் பார்த்தீங்கன்னா அங்கங்கும் ஓடுனுச்சுன்னா கிடைக்காது. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க பாருங்கள், எப்போதுமே இந்த பரபரப்பு மைண்டு பரபரப்பாகவே இருக்கிறது. நான் சொல்கிறேன், தேவன் ஆதாம் ஏவாள் 2 பேருக்கும் முத கொடுத்த பிளெஸ்ஸிங் என்று சொன்னால் இளைப்பாறுதல். ஆமென். ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டில் இருந்து ஆரம்பிக்க வைக்கிறாரு பாருங்க. தேவன் கூட அவர் ஏற்றுக்கொள்கிறவங்களுக்கு முத கொடுக்குறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் முன்னெடுத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன், தருவேன். ஏன் இளைப்பாறுதல் தான் எல்லாமே ஆரம்பமாகுது, அந்த சமாதான வாழ்க்கையில் தான் எல்லாமே ஆரம்பமாகுது. இப்போ கழுகு அந்த நேரத்தில் வந்து அங்கெங்கும் போயிட்டு இறத்தேட போச்சுன்னா, இல்லை பசிக்குது, இன்னும் சாப்பிடாமல் இருந்தால் என்ன பண்ண சொல்லி ஏதாவது ஒரு பேர்ட்ஸை பிடிக்கணும், ஏதாவது சில அனிமல்ஸை பிடிக்கணும்னு சொல்லி வேகத்தில் போக ஆரம்பிச்சுன்னா முளைக்காது. கவனிக்கணும், கழுகு அங்கெங்கும் போகிறதுனால முளைக்காது, கழுகு பரபரப்பாக இருக்க முளைக்காது. வந்து இன்னும் சொல்லப்போனால் புது பலன் இல்லாமலே போய்விடும் அந்த கழுகுக்கு. இப்போ கழுகு பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு வேலை, காத்திருக்கணும், அமைதியாக இருக்கணும், அவ்வளோதான். நான் சொல்கிறேன், இந்த டிசம்பர் மாதத்தில் பரபரப்பாக இல்லாமல் நீங்கள் தான் பரபரப்பு ஆக்குறீங்களே பாஸ்டர். இருக்குது, பரபரப்பு இருந்தாலும் தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்தில் இருக்கிற நாட்களை இந்த மாதத்தில் அதிகமாக விரும்புங்கள். முடிவு பண்ணணும். நீங்கள் இத்தனை மாதம் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, 12வது மாதமாவது தேவ சமூகத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்க பிரயாசம் விடுங்க. இங்கே வந்து இங்கே வரலாம், தப்பு கிடையாது. சில வீட்டிலேயே நேரத்தை ஒதுக்கி இடத்த ஒதுக்கி தேவ சமூகத்தில் உட்காருங்க, தேவ பிரசன்னத்தை அனுபவியுங்கள். அது ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதாவது ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களில் அதை சொல்கிறேன். இங்கே நான் வந்து இங்கே வரலாம், சரி பாஸ்ட் வீடு சொல்கிறது அப்படி கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வரணும். நான் சொல்கிறேன், மற்ற நாட்களில் தேவ பிரசன்னத்தில் இருப்பதை இங்கே வந்து கூட எங்களை சாய் வாங்கி கூட நீங்கள் வந்து கர்த்தரை துதிக்கலாம், ஆராதிக்கலாம். இன்னொரு காரியம், வீட்டில் கூட வர முடியாத நேரத்தில் வீட்டில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், உட்காந்து கர்த்தரை துதிச்சு பாடி ஆராதிச்சு தேவ பிரசன்னத்தில் இருந்து பாருங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் புது பலனால் தரிப்பிக்கப்படுவீர்கள். ஆமென். புது பலன் வரும், அடுத்த வருஷத்திற்கான அடுத்த காரியத்திற்கான புது பலனை நீங்கள் சந்திப்பீர்கள். இல்லை நான் எப்போதும் இருக்கிற மாதிரியே இருக்கிறேன், பரபரப்பாக இருக்கிறேன், அங்கங்கே ஓடுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், அடுத்த வருஷமும் பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்கும். விரக்தி,
ஏன் மக்கள் பல தோல்விகள், பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள்லாம் ஏன் சந்திக்கிறாங்க? ஏன்னா தேவ பிரசன்னத்தை அதிகமாக விரும்பாததுனால, தேவ பிரசன்னத்தில் அதிகமாக இருக்காதனால, தேவ சமூகத்தை நாடாததுனால். ஆகவே நான் சொல்கிறேன், டிசம்பர் மாதத்தை பரபரப்பாக்காதீர்கள். பார்க்க சொல்லுங்க, டிசம்பர் மாதத்தில் பரபரப்பாக அங்கங்கே ஓடிட்டு இருக்காதீங்க. கர்த்தருக்கு காத்திருங்கள், தேவ பிரசன்னத்தை விரும்புங்கள், தேவ சமூகத்தை நாடுங்கள். ஆமென். நான் சொல்ல, ஒவ்வொரு மாதமும் லீவுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்குது. என்னைக்காவது யாராவது சரிங்க இந்த மாதம் வந்து நிறைய நிறைய காரியத்துக்கு லீவு போடுவோம். பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் இதுக்கு அதுக்கு கண்டு அங்கே சுத்த இங்கே சுத்த அங்கே போய் இங்கே எல்லாத்துக்கும் லீவு போடுறீங்க. என்னைக்காவது தேவ சமூகத்தில் உட்கார போகிறோம் அதுக்காக நான் லீவு போடுறேன்னு முடிவு பண்ணியிருக்கிறீங்களா யாராவது? இல்லைங்க, இந்த மாதம் லீவு போட போகிறோங்க, இந்த மாதம் நீங்கள் இன்றைக்கி ஒரு மாதம் சம்பளம் கிடைக்கலாம் கூட பரவாயில்ல. அது ப்ரைவேட்டாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம், எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் பரவாயில்ல. இந்த மாதத்தில் நான் தேவ சமூகத்தில் உட்காரதுக்கு ஒரு நாள் முழுவதும் தேவ சமூகத்தில் உட்கார போகிறேன்னு சொல்லி நீங்கள் என்றைக்காவது முடிவு பண்ணியிருக்கிறீர்களா? பிளான் பண்ணியிருக்கிறீர்களா? நான் சொல்கிறேன், அப்படி இருந்து பாருங்கள், இன்றைக்கி பிளான் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஆச்சு உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக, தேவ பிரசன்னத்தில் உட்காரதுக்காக நான் லீவ் பண்ண பரவாயில்ல, எனக்கு சம்பளமே பண்ண கூட பரவாயில்ல. தேவ பிரசன்னத்தில், தேவ சமூகத்தில், தேவனுடைய காரியத்திலேருந்து கிளம்பி நான் புது பலனை தரிப்பித்து நான் போகும்போது எல்லா காரியமும் எனக்கு ஜெயமாக முடியும். நம்ம என்ன பண்ணுறதுங்களா, நம்முடைய மைண்ட் எப்போ பார்த்தாலும் அது இது 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 நம்ம பறந்துக்கிட்டே இருக்கிறோம், வந்து அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கர்த்தருக்கு காத்திருக்கும்போது புது பலன் அடையும் போது அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பறக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஆமென். இந்த இப்பயும் இறங்கெல்லாம் பிச்சு போட்டு இப்போ பறக்க ட்ரை பண்ணினா இறங்க முளைக்காது. காத்திருக்கணும், உட்காரணும், தேவ சமூகத்தில் இருக்கணும். அடுத்து உட்காந்து இறங்க முளைச்சி பிற்பாடு அந்த கழுகை பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியாதுங்க. சொல்கிறாங்க, பறவை ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க, அது சூரியனை நோக்கியே போகுமாம் பாருங்க. அந்த அளவுக்கு அதனுடைய வேகத்தை கூட்டுமாம் பாருங்க மேலே போகிறதுக்கு. நாம் அப்படி தான் கர்த்தரை காத்திருக்கும் போது தேவன்கிட்ட இன்னும் நம்ம நெருங்க முடியும். ஆமென். புது புது வெளிப்பாடுகள் கிடைக்க ஆரம்பிக்கும், புது பலன் அடைவீர்கள். அதுதான் இந்த வர வருஷம் வந்து அதிகமாக ஓடுகிற வருஷமாக இருக்காது. நீங்கள் ஏற்கனவே ஓடுறவங்க தான், ஓடிட்டு தான் இருக்கிறோம் வந்து. ஆனால் கர்த்தருக்கு காத்திருந்து தேவ சமூகத்திலிருந்து நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் ஓடிட்டே இருக்க மாட்டீங்க, பறக்க ஆரம்பிச்சிருவீங்க. சொல்லுங்கள், நீங்கள் ஓட மாட்டீங்க, பறப்பீர்கள். என்னங்க இந்த பக்கம் சத்தமே காணா? பக்கம் சொல்ல, நீங்கள் ஓட மாட்டீங்க, பறப்பீர்கள். இப்போ பறந்தீங்கன்னு வச்சிங்களேன், அடுத்த வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கணும். வந்து என்னங்க இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், உண்மைதாங்க. நீ எப்போதும் பரபரப்பாக இருந்து பாருங்கள். இல்லை ஆகவே தான் பாருங்கள், எந்த ஒரு காரியமும் இளைப்பாறுதலிலிருந்து தேவ சமூகத்திலிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். இப்படி தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது, கர்த்தரை காத்திருக்கும் போது புது பலன் எப்படின்னா, நீங்கள் வந்து வர வருஷத்தில் இயற்கையை எதிர்த்து வாழ்கிற ஒரு வருஷமாக இருக்காது, இயற்கையை கையில் எடுத்து ஆளுகிற வருடங்களாக மாற்றப்படும். தேவ சமூகத்தில் வந்து இந்த கழுகுக்கு அப்படி தான் பாரு, அப்படியே புது பலன் அடைந்து எங்க அது பறக்கும் பாருங்க, இன்னும் வேகத்தில் பறக்குமாம் பாருங்க. இதுவரை அது இந்த புது பலனை அடைந்து பறக்கும்போது இதுவரை இல்லாத வேகத்தை கூட்டுமாம் கழுகு. அதுதான் தேவ பிரசன்னத்திலேருந்து நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள். நெக்ஸ்ட் இயர் 2025 வித்தியாசமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். நம்ம இந்த நியூ இயர் ஆரம்பிக்கும் போதெல்லாம் வந்து யாரும் வந்து காவலோடு கலக்கத்தோடு கண்ணீரோட வரமாட்டோம். உங்களுக்கு நிச்சயம் இருக்கும், தைரியம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். எங்கேருந்து நம்பிக்கை, எங்கேருந்து நிச்சயம், எங்கேருந்து தைரியம் வந்துச்சு? ஒன்று தேவ சமூகம், தேவ பிரசன்னம், அதை நான் விரும்பினால் வந்தது. அது மட்டும் இல்லை, இந்த ஓடிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த காற்று கூட அவங்களுக்கு ஒரு பெரிய தடை காரியமாகிடும். எதிர் சக்தியாக ஓடுறவங்க பாருங்கள், காற்றை கிழிச்சிட்டு தான் ஓடணும் இல்லையா? ஓட முடியாது ரொம்ப தூரம். இப்போ எந்த ஒரு டிரைவிங்காக இருந்தாலும் காற்று வேகமாக அடிக்கும்போது ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கழுகுக்கு அந்த காற்றே துணையாக நிற்கும். உண்மை தானே? பறக்க ஆரம்பிக்கிற காற்றுக்கு அது வந்து ஒரு உந்து சக்தியாக இருக்கும். காற்று அது ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும், காற்றே உதவி செய்ய ஆரம்பிக்கும். நடக்கும்போது
எதெல்லாம் தடையாக இருந்துச்சோ, எதெல்லாம் பிரச்சனையாக இருந்துச்சோ, ஆனால் பறக்கும்போது அதுலேயே இது மிதக்க ஆரம்பிக்கும். பார்த்துறீங்களா? அப்படியே ஸ்டெஃபனா அங்கேயே நிற்குமா இருக்கும். என்னங்க இப்போ இங்கே நிற்குது, இந்த இடத்துல அங்கேயே நிற்குது. அப்படிதான் தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில் நீங்கள் நகர்ந்து பாருங்கள். எதெல்லாம் தடை, எதெல்லாம் பிரச்சனை, எதெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்துச்சோ அது எல்லாமே உங்களுக்கு கை கூடி வருகின்ற ஒரு சூழ்நிலையாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ நீங்கள் 2025க்கு பிறகு பிறக்க ஆரம்பிக்கணும்னா இன்னைக்கு நீங்கள் உட்காந்து சிறகு முளைச்சாதான் பறக்க முடியும். பழைய சிறகுகளே ஓட்ட முடியாது, பழைய காரியத்தில் வண்டி நகர முடியாது. புது சிறகுகள், புது இறகுகள் முளைக்க வேண்டும். ஒன்று தேவ சமூகத்தில் காத்திருப்பதெல்லாம் இருக்கின்றது. ஆமென். புரியுதுங்களா? அதுதான் பைபிளில் போடப்பட்டிருக்கு, இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருங்கள். எபிரேயர்ல சொல்லி வச்சிருக்கிறார். அவங்க இது இழந்து போயிட்டாங்க, நீங்கள் அப்படி இருக்காதீங்க. படிப்போம், எபிரேயர் புஸ்தகம் போவோம், 4ஆம் அதிகாரம் போய்க்குங்க. எபிரேயர் 4, அதற்கு முன்னாடி 3ஆம் அதிகாரம் 18-19 படிச்சுட்டு 4 படிக்கிற பாருங்க. நானே படிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 18-19, எபிரேயர் 3:18-19. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில் என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்கள் குறித்து அல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினால் அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆனபடியால் அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கான வாக்கு தத்துவம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல் நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தோம். இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில் என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். அதுதான் இங்கே சொல்கிறாரு, பயந்திருக்க கடவோம், ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். இளைப்பாறுதலில் உங்கள் வாழ்க்கையை தொடங்க ஆவலாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த மாதத்தில் முடிவு பண்ண நேரத்தை ஒதுக்கி தேவ சமூகத்தில் உட்கார பிரயாசம் விடுங்கள். குறைந்தபட்சம் 3 நாட்களாவது இந்த மாதம் தேவ சமூகத்தில் உட்காருங்க. ஹலோ ஐயா, நாங்கள் 4 அது இந்த ஞாயிற்றுக்கிழமைலாம் கணக்கில் வராது. ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் கணக்கு வச்சோம், அது ஒரு நாள் கூட கணக்கு வர 8 மணி நேரம் கூட வரல. 8 மணி நேரம் வந்துடுச்சு. அது 8 மணி நேரம் முழுமையாக கொடுக்குறோமோ அது இல்லை. குறைந்தபட்சம் 3 நாட்களாவது தேவ சமூகத்தில் இந்த மாதம் உட்கார்ந்து பாருங்கள். நான் சொல்கிறேன், பழகி பாருங்கள். ஒவ்வொரு மாதம் உங்களுக்கு ஆசை, இந்த மாதம் 3 நாள் உட்காந்துடலாம். நான் சொல்கிறேன், இந்த உலகம் பல பிற்போக்கான காரியத்தால் நிரம்பி இருக்குது. எந்த பக்கம் பார்த்தாலுமே பிற்போக்காக பேசுகின்ற ஆட்களை பார்க்குறோம். நம்மளை தள்ளுற ஆட்களை கீழே தள்ளுற ஆட்களை பார்க்குறோம். நம்ம குளிப்பறிக்கிற ஆட்களை பார்க்குறோம். நம்மளை வேதனைப்படுத்துகிற ஆட்களை பார்க்குறோம். இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்றால் தேவ சமூகத்திலிருந்து வெளியே போனால் மட்டும்தான் இந்த உலகத்தை நம்ம நல்ல ஒரு வெற்றியோட ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதற்கான புது பலன் எங்கே இருக்குது? தேவ சமூகத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஆமென். நான் சொல்கிறேன், வர வருஷத்தெல்லாம் வானில் பறக்க ஆரம்பிப்பீர்கள். தேவ சமூகத்திலிருந்து ஸ்டெப் எடுத்து பாருங்கள், பறக்கிறது போல தான் இருக்கும் உங்கள் வாழ்க்கையை. பைபிளை பார்க்குறோம். யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் திருப்பிக்குங்க. யோவான் 6ஆம் அதிகாரம். அங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை கொண்டு கிட்டத்தட்ட 5000 புருஷர்கள் மட்டும் 5000 என்று போடப்பட்டிருக்குது. ஆனால் உண்மையான கணக்கின்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட ஆட்கள் இருந்ததாக வேத வல்லுநர்கள் ஆராய்ச்சி செய்து கணக்கிட்டு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்க்குறோம், இவ்வளோ பெரிய அற்புதம், அதுவரை அவங்க பார்த்திராத அற்புதம், கண்டிராத அற்புதம், கேட்டிராத ஒரு அற்புதம். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கா? எப்படிங்க சாத்தியமாகமா? அவன் சொல்கிறான், இங்கே பாருங்க ஆண்டவரே, நீங்கள் நீங்கள் பாட்டுக்க வாயை விட்டுற சிலபஸ் எங்கள் வாயை விட்டுறாதீங்க, அப்படி போய் இப்படிங்க, நடக்கிற காரியத்தை பேசுங்க, நடக்காத காரியத்தெல்லாம் பேசாதீங்க சொல்கிறாரு. எப்போ நீங்களே சாப்பாடு கொடுங்க. என்ன ஆண்டவரே, 200 பணம் இருக்குது, 200 பணத்தை வச்சு எல்லாருக்கும் எப்படி சாப்பாடு போடுற, எப்படி சொல்கிறீர்? அந்த இடத்துல பாருங்க, ஒருத்தன் சொல்கிறான், ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க, 6ஆம் அதிகாரம் அந்த இடத்துல பாருங்க, 5. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி,
இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். அவங்களுக்கு பீதி கிளம்பிருச்சு. இவங்க சாப்பாடா என்ன நினச்சிட்டு இருக்கிறார் தெரியலையே. கிட்டத்தட்ட இவங்க கணக்கு பார்க்கும்போது 5000 பேர், 5000 பேர் வைப்போம். ஆனால் கூட்டி கழிச்சா 20,000 பேர் வராங்க. ஆனால் 5000 வச்சா கூட எவ்வளோ கஷ்டம். 5000 பேருக்கு சாப்பாடு போடுறது, 5 பேருக்கு சாப்பாடு ஆகிறது பெரிய வேலையாக இருக்குது. 50 பேருக்கு சாப்பாடு ஆகிறது பெரிய வேலையாக இருக்குது. 5000 பேருக்கு எப்படி தாம் செய்ய போகிறது அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும் இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதித்திரமாக, இவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே. அவன் கணக்கு கால்குலேட் பண்ணிட்டார். நம்ம எப்போதும் நீங்கள் சில பிரில்லியன்ட் ஆட்கள்லாம் இருப்பீங்க, கணக்கு போடுற ஆட்கள்லாம் நல்லாவே போடுவாங்க. வந்தீங்க நிறைய கணக்கு போடுற ஆட்கள் இருக்கிறாங்க. நாளாக டக்கு டக்குன்னு கணக்கு போட்டுருவேன். இது முடியுமா முடியாதா, ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு படிக்கிறேன் பாருங்க. 9, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார் கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கும் எம்மாத்திரம். ஒருத்தன் சொன்னால் போதாதே, ஒருத்தன் சொல்கிறான் எம்மாத்திரம். ஆனால் தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய பாடம் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல நடந்த பெரிய அற்புதம், மிகப்பெரிய அற்புதம். இந்த அற்புதத்துக்கு 2 காரியம் மிக அவசியமாக காணப்பட்டது. முதலாவது காரியம், அவங்கள இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள். முதல்ல உட்கார சொல்லுங்க. எங்கேயாவது சாப்பாடு போட்டால் என்ன நடக்குங்க? நிறைய இடத்துல பாருங்க, இந்த பாசஸ் மீட்டிங்கில் இந்த சாப்பாடு போகிறவங்களுக்கு வெறுப்பை, இவங்கெல்லாம் பாஸ்டாயா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிரும். நிறைய இடத்துல நடக்குது. நிறைய இடத்துல இப்போ சாப்பாடு போகிற இடம் பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை. இப்போ மட்டும் என்னவா, சாப்பிட்டு இருக்கும்போது பின்னாடி போய் நின்றுடுறோம். சாப்பிட்றவங்களே ஒழுங்கா சாப்பிட முடியாத அளவுக்கு அவன் பார்த்துட்டு சில பேர் நில்லுடாம அவனை அப்படின்னா. சில பேர்லாம் பாருங்க இறக்கப்பட்டு பாவம் நிற்கிறாங்கன்னு சொல்லி வேகத்தில் சாப்பிட்ற ஆட்களாக இருக்கிறாங்க. கவனமாக கர்த்தர் இன்னைக்கு இருக்கிற மனநிலையை கற்றுக் கொடுக்கல. அன்னைக்கு சொல்கிற உட்கார வையுங்கள், உட்கார வையுங்கள். யோசிச்சு பார்த்தீங்களா? முதல்ல கர்த்தர் கொடுக்குற பெரிய ஒரு பிரின்சிபல், இதில் இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு கோட்பாடு என்ன? உட்கார வையுங்கள், அமர சொல்லுங்க. பைபிளை பாட, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் யாருன்றதை நீ அறிஞ்சு கொள்ளணும். உட்கார்ந்தாதான் அறிய முடியும். சில பேர்லாம் கிறிஸ்துவ சபைகளை நம்ம இன்னும் அங்கே போய் இவ்வளோ நேரம் உட்காந்து எப்படியும் உட்காடுறீங்க, நம்மளால முடியவே முடியாதுங்க. எப்படிங்க 1 மணி நேரம் அவர் பாட்டு பேசிட்டு இருக்கிறாரு, நீங்கள் பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. அப்பப்பா போனோம்மா, கும்பிட்டோம்மா, புரண்டோம்மா, வந்தோம்மா, தோப்புக்காரனை போட்டோமா, வந்தோம்மான்னு இருக்காம இப்படிலாம் பண்ணுறீங்களே. நீங்கள் உட்காந்து கேட்டால் கர்த்தர் யாருன்னு உங்களுக்கு புரியும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள், நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்துன்னா அவர் யாருன்னு நமக்கு விஷயம் தெரியும். இல்லைன்னா புரியவே புரியாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். விஷயம் எங்கே இருக்குது? முதல் காரியம் சிட்டிங், அமர்றது, உட்கார்றது, காத்திருக்கிறது. 2வது ஸ்தோத்திரம் பண்ணுறது. இயேசு இந்த இடத்துல அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். கொஞ்சம் காரியம்தான், அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார். நான் சொல்கிறேன், முதல்ல உட்காருங்க, 2வது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இருக்கிறது கொஞ்சம்தான். நீங்கள் நினைக்கலாம் நிறையா இருந்தால் தோத்திரம் பண்ணலாம் பாஸ்டன், எப்படி கொஞ்சம் இருக்கு எப்படி தோத்திரம் வராதுங்க. இல்லை, கொஞ்சம் இருந்து அங்கே இருக்கிற 5 அப்பமும் 2 மீனும் தான். ஆனால் இங்கே நடந்த ஒரு காரியம், ஸ்தோத்திரம் பண்ணுறார், நன்றி செலுத்துகிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுற ஸ்தோத்திரங்கள், நீ உட்காந்து என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தர் நன்றி செலுத்துங்க. ஒன்றும் இல்லைங்க, உட்காந்து நீ கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த லிஸ்ட்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ஏகப்பட்டது இருக்குங்க. நம்ம லிஸ்ட்டு போட மாட்டேன்றோம். நம்முடைய ஆர்கன், நம்முடைய சரீரத்தில் லிஸ்ட்டு போட்டாலும் அது எங்கேயோ போய் நிற்கும். நீ லிஸ்ட்டு போடாத ஆர்கன்லாம் இன்னும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. உங்கள் நிற்க வச்சு எத்தனை ஆர்கன் உங்கள்கிட்ட இருக்குன்னு கேட்டு பாருங்கள், எவ்வளோ சொல்லுவீங்க? இந்த சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க, கண் இது நம்ம சொல்கிற ஒரு 5, 6, 10 கிட்டத்தட்ட அதிகபட்சம் ஒரு 10, 15 பார்ட் தான் சொல்ல முடியும். ஆனால் கண்ணுக்கு தெரியாத பார்ட்ஸ் நிறையா இருக்குது. என்னைக்காவது நன்றி சொல்லியிருக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் ஒரு 5 பொருள் மட்டும்தான் இருக்குதா? வீட்டை சுற்றி பார்த்தா ஏகப்பட்ட பொருள் இருக்கும் பாருங்கள். என்னைக்காவது நன்றி சொல்லியிருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கீங்களா? நான் சொல்கிறேன், இந்த மாதத்தை விசேஷமாக எடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணு, உட்காந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு, நன்றி செலுத்துங்க, ஸ்தோத்திர பலி கர்த்தருக்கு ஏறெடுங்கள். தேவன் அந்த பலியின் மீது விருப்பப்படுறார். ஒவ்வொரு வருஷமும் இஸ்ரவேல் ஜனங்கள் பலி செலுத்த போவாங்க. நீங்கள் வருஷம் பலி செலுத்துறீங்களா? பலி கொடுக்குறீங்களா?
கொடுக்கணும். என்ன பலி? இன்னைக்கு ஆடு மாடு அந்த பலி இல்லை, உதடுகளின் கனிகளாகி ஸ்தோத்திர பலிகளில் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் பைபிளில். ஆகவே இந்த மாதத்தை விசேஷமாக உட்கார்ந்து தேவ சமூகத்தில் உட்காருங்க. ரெண்டாவது, நன்றி ஸ்தோத்திரம் செலுத்த ஆரம்பிங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் ஏமாத்திரம் போதாது, இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, ஆகுமா ஆகாதா, முடியுமா முடியாதா என்ற எல்லா காரியத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ரிசல்ட் நீங்கள் பார்ப்பீங்க, பலனை பார்ப்பீர்கள். எல்லாம் உங்கள்கிட்ட அவைகள் உருவாவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். இன்னொரு முக்கியமான காரியத்தை நீங்கள் பேச போகிறேன். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் காரியங்களை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் மரணத்தை மக்கள்கிட்ட பார்த்துருக்கலாம் இல்லைங்களா? நமக்கு முன்னாடி வாழ்ந்த இல்லை நம்மை போன்ற ஆட்கள் கூட மரித்தது மரணத்தை மக்கள் மத்தியில் பார்த்துருக்கலாம். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து புது பலனை தரிப்பித்துக் கொள்ளும்போது நடக்கிற ஒரு விஷயம், பிசாசுக்கே மரணம் ஏற்படுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. என்னங்க, பிசாசுக்கு மரணமா? மரணம் என்றால் என்ன? நம்ம வேற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். மரணம் என்றால் பிரிவு. தேவ சமூகத்தில் நீங்கள் ஒவ்வொரு காரியம் செய்யும்போது அவனுக்கு மரணம் எப்படி ஏற்படும்? உங்களை விட்டு பிரிஞ்சிடுவான். அவன் இவன்கிட்ட போக முடியாது, இவன்கிட்ட இருக்க முடியாது, இவன் எப்போ பார்த்தாலும் தோத்திரம் பண்ணிடுறான். பிசாசு அந்த லைனில் என்ட்ரியே பண்ண முடியாது. அவன் பைபிளில் போடப்பட்டிருக்குது, பிசாசு இயேசு விட்டு பிரிந்து போனான் என்று போடப்பட்டிருக்குது. இல்லை, இவர்கிட்ட நம்முடைய வேலையை காமிக்க முடியாது, நம்முடைய தந்திரத்தை இவர்கிட்ட காமிக்க முடியாது, இவர் பெரிய ஆளுப்பான்னு சொல்லி பிசாசு அவரை விட்டு அகன்று போனான் என்று பைபிள் போடப்பட்டிருக்கு. நான் சொல்கிறேன், நீ தேவ சமூகத்திலிருந்து எடுக்கிற எந்த ஒரு காரியமும் நீங்கள் செய்யும்போது அந்த இடத்துல பிசாசுக்கு வேலையே இல்லாமல் போயிடும். இன்னைக்கு நடக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம தேவ சமூகத்தில் நம்ம இல்லாதனால பிசாசு நம்ம வேலை பூந்து விளையாடிட்டு இருக்கிறான். நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிசாசு உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக உங்கள் லைஃப்பை விட்டு போகணும்னா நீங்கள் நிரந்தரமாக போக முடியுமா? எஸ், போக முடியுங்க. ஆண்டவர் இயேசு விட்டு பிசாசு பிரிஞ்சு போனான்னு பைபிளில் போடப்பட்டிருக்குதுங்க. அதே போல் நான் சொல்கிறேன், தேவ சமூகத்தை ஏன் பிசாசு இயேசுகிட்ட நெருங்க முடியலன்னா, இயேசு எப்போதுமே தேவ பிரசன்னத்திலே இருக்கிற ஒரு மனுஷராக தான் நீங்கள் பார்க்க முடியும். ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க, இயேசுனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க, அவர் தூங்கின டைம் கொஞ்சம் தான்றாங்க, அதிகமாக தேவனோடு இருந்த நேரங்கள் தான் அதிகம். ஆகவே தான் பிசாசு அவர்கிட்ட வரதுக்கு அவ்வளவு பயந்தான், அவர் விட்டே பிரிஞ்சு போயிட்டான். நான் சொல்கிறேன், எந்த பிசாசுக்கும் உங்கள் வாழ்க்கையில் வேலை இல்லாமல் பண்ணணுமா? பிசாசுக்கு மரணத்தை காட்டணுமா? பிசாசுக்கு மரணத்தின் காரியத்தை காமிக்க வேண்டுமா? ஒன்றும் இல்லை. நீ தேவ சமூகத்தில் உட்காந்து காத்திருந்து பாருங்கள், பிரசன்னத்தில் இருந்து பாருங்கள், அந்த இதை பிசாசுக்கே வேலை இல்லாமல் போயிடும். ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம தேவ சமூகத்தை அதிகமாக விரும்புறதில்ல, தேவ சமூகத்தை நாடுறது கிடையாது, தேவ பிரசன்னத்தை விரும்பாததுனால நடக்கிற விஷயம். நம்மளுடைய லைஃப்பில் பிசாசு பூந்து விளையாண்டு இருக்கிறான், பல பிரச்சனை கஷ்டங்களாக கொடுத்துக்கிட்டே இருந்துட்டு இருக்கிறான். திரும்ப சொல்ல, மரணம் என்பது நிரந்தர பிரிவு. பிசாசு உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக பிரிகிற நேரம் உருவாயிருச்சு. தேவ சமூகத்தை விரும்பி பாருங்கள், தேவ பிரசன்னத்தை விரும்பி பாருங்கள், எப்போதும் ஜெபிக்கிற, எப்போதும் துதிக்கிற, எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுற ஒரு ஆளாக இருந்து பாருங்கள், அந்த இடத்துல பிசாசுக்கே வேலை இல்லாமல் போயிடும். ஆமென். உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தின எல்லா பிசாசுகளுக்கும் மரணம் ஏற்படுவதை பார்ப்பீர்கள். பைபிள் போடப்பட்டிருக்குதுங்க. இது வசன ஆதாரம் சொல்கிறேன். இன்று கன்ற எகிப்தியனை நீ இனிமேல் என்றுமே காண மாட்டாய் சொன்னாரா இல்லைங்களா? ஏன் இந்த மக்கள் தேவ பிரசன்னம், மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் என்ற ஒரு பிரசன்னத்திற்குள்ளாக இருந்தார்கள். ஆமென். நீங்களும் தேவ பிரசன்னத்திலிருந்து பாருங்கள், எந்த எகிப்தியன், எந்த பிரச்சனை கொடுக்குற ஒரு ஆளும் உங்கள் பக்கம் நெருங்கவே முடியாது. நீங்கள் இன்று கண்ட எகிப்தியன், இன்று கண்ட வியாதி, இன்று கண்ட பிரச்சனை, இன்று கண்ட கடன், இன்று கண்ட கஷ்டம், இன்று கண்ட எந்த ஒரு தரித்திரத்தை நீங்கள் பார்க்க முடியாது. ஆமென். புரியுதுங்களா? அவர் சமூகத்தை உட்காரும்போது உங்கள் எதிரிகளுக்கெல்லாம் கட்டாயமான ஓய்வு கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீ நிறைய பேர், நமக்கு எதிரிகள் நிறையா இருக்கிறாங்களே. ஒரு பக்கம் பிசாசே எதிரியாக இருக்கிறான், சில மக்களும் எதிரியாக இருக்கிறாங்க, சில நண்பர்களும் எதிரியாக, சில பேரே எதிரியாக இருக்கிறாங்க. நான் சொன்னீங்க, தேவ சமூகத்தில் உட்கார்ந்தீங்கன்னா எல்லா எதிரிகளுமே கட்டாயமாக அவர்களுக்கு ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன்லாம் வைக்க நிலைமை உண்டாக ஆரம்பிக்கும். ஏன்? தேவ சமூகத்தில் உட்காந்து உங்களுக்கு புது பலன் வர ஆரம்பிக்குங்க.
அன்றைக்கி நேரத்தில் பாருங்கள், நம்ம என்ன நினச்சிருக்கிறோன்னா, நம்முடைய வாழ்க்கை வந்து பிசாசோடு போராடுறதுக்காக வாழ்க்கை வடிவமைக்கப்பட்டிருக்குது நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆகவே தான் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் பிசாசு 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 பிசாசை கட்டுறது, பிசாசு சில துப்புவாங்க பாருங்கள். பார்த்துறீங்களா? நீங்கள் பார்த்தது இல்லை, பிறகு சில ஜாமனும் துப்புவாங்க. நான் கவனிச்சிருக்கேன். நான் அங்கே நிறைய காரியத்தெல்லாம் பார்த்து தான் வந்திருக்கேன். சின்ன வயசுலேருந்து இருக்கிறேன்ல, போயிடு அந்த டீமோட தான் வாழ்ந்து எல்லாம் அந்த மக்களோட தான் இருந்திருக்கிறேன். அவங்க பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்துருக்கேன் பாருங்கள். துப்புவாங்க, அடிப்பாங்க. அங்கே இருக்கும்போது சில எக்ஸசைஸ் பண்ணாமலே ஆக்ஷன்லாம் பண்ணுவாங்க பாருங்கள். கண் ஒரு மாதிரி போகும், ஒரு மாதிரி ஆவாங்க. சில பேர்லாம் எங்கள்கிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க, என்ன பண்ணாங்க, எங்க மேலே என்ன பண்ணியிருக்கிறாங்க, என்னமோ நான் கூட நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறாங்கப்பா, அவங்க முகத்தொற்றுமை விகாரமாக இருக்குதுன்னு சில பேர்லாம் கேள்வியே கேட்டிருக்கிறாங்க சில ஆட்களை குறித்து. நம்ம சர்ச்சை மக்களை குறித்து இல்லைங்க, வேறு சர்ச்சை மக்கள் பண்ணுற சேட்டைகளை பற்றி. இவங்க வீட்டு ரூமில் பண்ணால் பரவாயில்ல, இப்போ அப்படி இப்படின்னு மேத்தையில் ஏறி பண்ணுவாங்க பாருங்கள். அது மற்றவர்களுக்கு ரொம்ப என்னடா இது, நம்மளும் சர்ச்சைக்கு போனால் அவங்கள மாரி இப்படிலாம் பண்ணணுமா அப்படிலாம் பண்ணணுமான்னு. உங்கள் வாழ்க்கை பிசாசோடு போராடுவதற்காக வடிவமைக்கப்பட்டது அல்ல. தாவீதின் வாழ்க்கையை பார்க்கும்போது, தாவீது ஆலயம் கட்டணும்னு பிரயாசப்பட்டாலும் ஆலயம் கட்ட முடியல. சில பேர்லாம் சொன்னாங்க, இல்லைங்க ஏன் அவனால் ஆலயம் கட்ட முடியல தெரியுமா, அவன் சரியான பாவிங்க பாருங்க, பச்சைப்பால்கிட்ட போயிருக்கிறாங்க, அவன் பாருங்கள் கொன்னுட்டாங்க, கொலகாரங்க அவன், அதனால தாங்க கர்த்தர் வந்து தாவீதால் ஆலயத்தை கட்ட முடியாது அப்படின்ட்டாரு. கிடையாது, அது உண்மையான ரீசன் கிடையாது. உண்மையான ரீசன் என்னன்னா, தாவீது நாட்களில் தாவீதுக்கு ஓய்வே இல்லை. பைபிளில் நீங்கள் சங்கீதங்களாக படித்து பாருங்கள், எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்தாருன்னா பார்க்க முடியாது. சங்கீதம் முழுக்க படித்து பார்த்தீங்கன்னா புலம்பி புலம்பி புலமே தில்வார். ஒரு பக்கம் மாமனார் துரத்துறார், ஒரு பக்கம் பையன் துரத்துறான், ஒரு பக்கம் எதிரிகள் துரத்துறாங்க. இவருடைய வேலையை என்னவாச்சுன்னா, எங்கே எப்போ பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை, வெற்றி வெற்றி வெற்றி, அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது, அங்கே ஒளிருது இங்கே ஒளிருது, இப்படியே தான் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. வந்து நிம்மதி இல்லை. பைபிளில் போடப்பட்டிருக்குது, சாலமோனின் நாட்களில் எங்கும் சமாதானம் நிறைந்து காணப்பட்டது. அவன் கேட்டார், சொன்ன பைபிளில் போடப்பட்டிருக்கப்பா, நீ வந்து இலைப்பாறுதலற்ற ஒரு மனுஷனாக போனால் அதனால் கட்ட முடியல, ஆனால் இந்த ஆலயத்தை கட்டணும்னா இலைப்பாறுதல் உள்ள ஒரு மனுஷனால தான் ஆலயத்தை கட்ட முடியும், அது உன் பையன் மூலமாக தான் கட்ட முடியும்ட்டார் வந்து. ஆமென். சில பாருங்க, பிசாசு சிலருடைய வாழ்க்கையில் வந்து பூந்து பல காரியத்தை பண்ணுறான் பாருங்க. ஆனால் எதுக்கு, ஏன் பிசாசு உள்ள நுழைய, நம்ம தேவ பிரசனத்தில் நம்ம இல்லாததுனால பிசாசு நம்ம வாழ்க்கை நுழைய ஆரம்பித்தான். ஆனால் நம்ம தேவ பிரசனத்தை விரும்ப ஆரம்பித்தோம்னா, பைபிளில் போடப்பட்டிருக்குது, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை, விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் உன் வழிகளில் வருவது இல்லை. பைபிளில் எப்படி அழகாக எவ்வளோ வசனம் காமிக்கிறோம் பாருங்க. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரியம் என்ன, அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு, எளிமை பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. இப்போ எளிமை பிரகாசிக்கணும் சில காரியம் என்ன, எளிமை பிரகாசிக்கு பிரகாசத்தை அடைய வேண்டும், முதல்ல உட்காரணும், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து புது பெறநாள் தரிப்பிக்கப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனால், உங்கள் வாழ்வு பிசாசை துரத்துவதற்காக வடிவமைக்கப்படவில்லை. பக்கம் சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையே எப்போ பார்த்தாலும் பிசாசோடு போராடுவதற்காக நீங்கள் உண்டாக்கப்படவில்லை. நம்ம நினச்சிருக்கிறோம், சில பேர் எழுந்திரிச்சோன்னு துப்புவாங்க, எழுந்திரிச்சோன்னே அது இப்படி இப்படின்னு பேசுவாங்க. எப்போ பார்த்தாலும் மைண்டு ஃபுல்லாக பிசாசு பிசாசு பிசாசு, அந்த ஆவிங்க இந்த ஆவிங்க, இந்த ஆவி வந்துடுமோ அந்த ஆவி வந்துடுமோ. நான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை முழுவதும் பிசாசுகளோடு போராடுவதற்காக துரத்துவதற்கு வடிவமைக்கப்படவில்லை. நல்லா புரிஞ்சிட்டிங்களா? உங்களுக்காக தேவன் வைத்திருக்க இலைப்பாறுதல், சமாதான வாழ்வு. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். சமாதான பிரபு இந்த மாதம் நிறைய பார்க்க போகிறோம், சமாதான பிரபுவை பார்க்க போகிறோம். ஆமென். ஆகவே தான் பாருங்கள், ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஏதாவது ஒன்றை இந்த மாதத்தை திட்டமிட நீங்கள் தீர்மானித்தால், அதிகமாக ஜெபத்திற்காக திட்டமிடுங்கள். நீங்கள் எதாவது பிளான் பண்ணுறீங்க, இந்த மாதம் ஏதாவது பண்ண போகிறேன்னு பிளான் பண்ண போகிறீங்களா? இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், ஏதாவது இந்த மாதத்தில் நீங்கள் திட்டமிட வேண்டும் என்று பிளான் பண்ணிங்கன்னா
அதுக்கு பிளான் பண்ண முடிவு பண்ணிங்கன்னா முதல் காரியம் ஜெபத்திற்காக திட்டமிடுங்கள். ஏன் ஜெபம்? சில பேர் தான் ஜெபத்தை வந்து ஒரு அற்பமாக நினைக்கிறது. அவருக்கு தெரியுங்க. சில பேர் இப்படி சொல்ல, அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாதாங்க. அவருக்கு நாங்கள் சில பேர் விசுவாசம் பிடிச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம இந்த விசுவாசாட்கள் பண்ணுற பெரிய ஒரு தப்பு என்ன நான் சொல்கிறேன், நம்ம ஆட்களே சில பண்ணுற பெரிய தப்புனோம்னா விசுவாசம் பிடிச்சிக்கிட்டு ஜெப வாழ்க்கை விட்டுடுறாங்க. வந்து நான் சொல்ல, அப்புறம் எதுக்கு ஜெபத்தை உண்டாகணும், அப்புறம் எதுக்கு ஜெபத்தை கொடுக்கணும், விசுவாசத்தை பிடிச்சிட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு ஜெபத்தை கர்த்தர் சொல்லணும்? ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னு சொல்லி ஏன் அதை பற்றி டீச் பண்ணணும்? உபவாசம் இல்லை, நம்ம இயேசு கிறிஸ்து அதையும் உபவாசம் பண்ண வேண்டும்னு ஏன் அதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. மக்கள் பாருங்கள், நம்மளை பற்றி நம்ம சில ஆட்கள் வந்து இந்த குருட்டா மொக்கில் ஏதோ என்றைக்கோ வந்து சில காரியத்தை பிடிச்சிட்டு அது அந்த லைனில் போகிறதுனால ஃபுல்லாக ஏஎஃப்டியே தப்புன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. கிடையாது. வேதம் சொல்கிறத நம்ம அப்படி ஏற்றுக்கொள்கிறோம். ஜெபம் அவசியம், ஜெபம் பண்ணணும், தேவ சமூகத்தில் இருக்கணும். நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்காம கர்த்தர் ஒன்றை இந்த உலகத்தில் உங்களுக்கு பண்ணுறது கிடையாது. கேட்டால் தான் கொடுப்பேன்றார். ஆமென். அந்த ப்ரேயரை விசுவாச ப்ரேயராக ஆகணும். விசுவாச வாழ்க்கை முக்கியம். அந்த ஜெபத்தை விசுவாச ஜெபமாக கொண்டு போக வேண்டும். தேவ சமூகத்திலிருந்து ஆரம்பிக்கிற ஜெபம் முக்கியம். அப்போ நான் சொல்கிறேன், முதலாவது நீங்கள் ஏதாவது இந்த மாதத்தில் திட்டமிட பிளான் பண்ணினீங்கன்னா முதல் காரியம் ஜெபத்திற்காக திட்டமிடுங்கள். ரெண்டாவது, இந்த மாதத்திலே நீங்கள் ஏதாவது ஒன்றிற்காக செலவழிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஜெபத்திற்காக செலவு செய்யுங்கள். சொல்லுங்க, ஜெபத்துக்காக திட்டமிடுங்க, ஜெபத்துக்காக செலவு செய்யுங்க. ஓகேங்களா? மூன்றாவது, நீங்கள் இந்த மாதத்தில் யாரோ ஒருத்தரோடு இணைய வேண்டும் என்று என்னத்துக்காவது யாரோட இணைய வேண்டும் என்று பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, ஜெபத்துக்காக நான் இணையணும்னு பிளான் பண்ணுங்க. ஆமென். டைம் இருக்கிறதா சேர்ந்து ஜெபம் பண்ணலாம், வாங்க ஜெபம் பண்ணலாம், உட்காந்து ஜெபம் பண்ணலாம், அப்படி இப்போ ஜெபம் பண்ணலாம், இப்படி ஜெபம் பிளான் பண்ணுங்கள். அங்கே ஊர் சுற்றுறதுக்கு ஆட்களை தேடுறது, இங்கே ஊர் சுற்றுறதுக்கு ஆள் தேடுறது, அங்கே போகிறதுக்கு ஆள் தேடுறது, இங்கே போகிறதுக்கு ஆள் தேடுறது இல்லை. இந்த மாதத்தில் மட்டும் இல்லைங்க, நான் சொல்லிக் கொடுக்குற காரியங்கள் எல்லாமே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆரம்பிப்பதற்கு ஜெபம் ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி முக்கியமான ஒரு காரியம். யாராவது ஒருத்தரோடு இணைய வேண்டும், ஏதாவது ஒரு காரியத்துக்கு இணைய நினச்சிங்கன்னா முதல் காரியம் ப்ரேயருக்காக இணைய ஆரம்பிங்க. நான்காவது, ஏதாவது ஒன்றுக்காக நீங்கள் இறங்கி போக வேண்டும் நினைச்சா ஜெபத்துக்காக இறங்கி போங்க. ஆமென். இல்லைங்க, இவங்க ஜெபம் பண்ண விடாமல் தடை பண்ணுவாங்கன்னா ஜெபத்துக்காக அந்த இடத்துல விட்டு கொடுத்து போயிருங்க. இல்லைன்னா நம்மளை டிஸ்டர்ப், ஜெபம் பண்ணுறதுக்கு டிஸ்டர்ப். சில பேர் வீட்டில் பாருங்கள், சாப்பாடு பெரிய பிரச்சனையாக இருக்கும். சில பேர் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு ப்ரேயருக்கு போகணும், அந்த வார்த்தை வரத்துக்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க. ஆராதனை கூட அப்படி தான். நீ காலையில் எல்லாம் டிஃபன் சாப்பிடுவாங்க. அப்போ என்ன பண்ணும், காலையில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டு வந்தால் பிரச்சனை கிடையாது. வந்து இல்லைன்னு வச்சுங்க, நிறைய பேர் வீட்டில் எங்கே போயிட்டு என்ன பண்ண, சட்னி அரைக்காமல் என்ன பண்ண, சண்டை வரும். நான் சொல்கிறேன், ஏதாவது ஒன்றுக்காக இறங்கி போக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஜெபத்திற்காக இறங்கி போங்க. 4 காரியம்: திட்டமிடுறது, செலவு பண்ணுறது, யாரோடு இணைய நினைக்கிறது, இறங்கி போகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஜெபத்திற்காக மட்டுமே. ஏன், எதுக்காக சொல்கிறேன், தேவனோடு காத்திருக்கிற ஒரு இடம் என்று சொல்லக்கூடியது ஜெப நேரம். ஆகவே இந்த மாதத்தில் அதிகமாக தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, துதியுங்க, பாடுங்க, கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, செஞ்சு பாருங்க. நான் சொல்கிறேன், புது பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படுவீர்கள். ஆமென். புரியுதுங்களா? திரும்ப சொல்கிறேன், தேவ சமூகத்திலிருந்து ஆரம்பிங்க. இந்த மாதம் உங்களுக்கு புதிய சிறகுகள் முளைக்கின்ற மாதம். இந்த மாதம் புதிய இறகுகள் முளைக்கின்ற மாதம். எதற்காக? அடுத்த வருஷத்தில் நீங்கள் பறப்பதற்காக. ஆமென். தேவ சமூகத்தில் உட்காரும் போது நடக்கின்ற ஒரு காரியம், சுரக்காத சுரப்பிகளெல்லாம் சுரக்க ஆரம்பிச்சிடும். ஹலோ, தெரியுங்களா? எவ்வளோ பரிசுத்தவான்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் பாருங்கள். தேவ சமூகத்தில் உட்காந்து உருவாகாத உறுப்புகள்லாம் உருவாக ஆரம்பிச்சிருக்குது. சுரக்காத சுரப்பிகளாக சில பேருக்கு இன்சுலின் சுரக்க மாட்டேன்னுன்றாங்க. இன்சுலின் சுரக்கணும்னா ஒரே வழி, மெட்ஃபார்மின் சாப்பிடுன்னு சொல்லலை. தேவ சமூகத்தில் உட்காருங்கள், தேவ பிரசன்னத்தில் இருந்து பாருங்க.
நான் சொல்கிற மாத்திரைக்கே டாட்டா காமிச்சிடுவோம். அதுக்கு நிரந்தரமான பிரிவு உண்டாக ஆரம்பிச்சிடும். என்னங்க மாத்திரை பாக்ஸ் அஞ்சு பாக்ஸே காணா, இப்போ மாத்திரை பாக்ஸில் வேற இருக்குது. தேவ சமூகத்தில் உட்காந்து பாருங்க, புது பலனால் தரிப்பிக்கப்படுவீர்கள். ஆமென். இந்த மாதம் உங்கள் சத்துருக்களுக்கே மரணத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மாறும் தேவ சமூகத்தில் உட்கார ஆரம்பிக்கும் போது. ஆமென். ஆகவே விரும்புங்கள், தேவ சமூகத்தை நாடுங்கள். பைபிள் நித்தமும் தேவ சமூகத்தை நாடுங்கள் என்று பைபிளில் போடப்பட்டிருக்கிறது. முடிவு பண்ணணும், தீர்மானம் பண்ணணும், பிளான் திட்டமிட வேண்டும். எல்லாமே எதுக்கு பிளான் பண்ணணும்னா தேவ சமூகத்தையே விரும்புங்க, தேவ சமூகத்தையே நாட ஆரம்பியுங்கள். உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் ஆச்சரியமான விதத்தில் கிடைப்பது நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். எல்லாவற்றிலும் விடுதலையாவதை பார்க்க ஆரம்பிப்பீங்க. சில பேருக்குலாம் சில காரியத்தில் விடுதலையாக முடியல. சில சொல்கிறாங்க இந்த காரியம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. ஒன்றும் இல்லை, தேவ சமூகம் உங்களை விடுதலையாக்குன்ற சமூகம் தேவனுடைய சமூகம். ஆமென். அபிஷேகம் நுகங்களெல்லாம் முறித்து போடும் என்று பைபிளில் போடப்பட்டிருக்கு. தேவ சமூகத்தில் இருக்கும்போது அபிஷேகம் என்பது என்ன? ஒரு நியூ அனாயிண்ட், புது பலன், ஒரு காரியத்தை செய்வதற்கான ஒரு புது பலன், அதான் அபிஷேகம். அப்போ தேவ சமூகத்தில் உட்காரும்போது அபிஷேகத்தால் நிரப்பப்படுவீர்கள். இந்த அபிஷேகம் என்ன பண்ணுது? உங்கள் நுகங்களை எல்லாம் முறிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் எந்தெந்த நுகத்தில் கட்டப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல, ஆனால் எல்லா நுகமும் முறிகிற ஒரு இடம் இருக்கும் என்றால் அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்பட்டு போகும். ஆமென். தேவ சமூகத்தில் இருக்கும்போது புது பலன், புதிய கிருபைகளை பார்க்க ஆரம்பிப்பீங்க. புது பலன் தோன்றும், அரண்களெல்லாம் நொறுங்குவதை பார்ப்பீர்கள். தேவ சமூகத்தில் உட்காரும் போது உங்களுக்காக திறந்த வாசல்கள், அநேக வாசல்கள் திறப்பதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். தேவ சமூகத்தில் உட்கார ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் 15 வருஷமாக 20 வருஷமாக 30 வருஷமாக பல பிசாசெல்லாம் போராடிட்டு இருக்கும். அதுக்கெல்லாம் ஃபேர்வெல் டேவாக மாறிடுவோம் வந்து. ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ஃபேர்வெல் டே கொண்டாடுறதுக்காக நீங்கள் உள்ளே நுழையிறீங்க. மகனே, நீ 20 வருஷம் என் வாழ்க்கை என்ன பாடுபடுத்தின, இனிமேல் உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் உனக்கு இடமே இல்லை. தேவ சமூகத்தை நீங்கள் விரும்பி பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமான அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டாவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். அது மட்டும் இல்லை, ஜெப மனிதர்களை கொண்டு தான் கர்த்தர் பல காரியத்தை சிருஷ்டிக்கவே போகின்றார். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பல காரியத்தை ஜெபிக்கும் போது நான் சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு காரியம் சொல்கிறேன், ஜெப மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் பல காரியத்தை சிருஷ்டித்து கொண்டிருக்கிறார்கள், உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அவங்க இருக்கிற இடம் தேவ சமூகம், தேவ பிரசன்னம். அங்கிருந்து சில காரியத்தை தீர்மானம் பண்ணுறாங்க, அங்கிருந்து பல காரியத்தை செய்கிறாங்க. ஆகவே நான் சொல்கிறேன், ஜெப நேரத்தை விட்டு விடாதீர்கள், ஜெப நேரத்தை ஒதுக்கி தள்ளாதீர்கள். அறுவடைக்கு விளைச்சல் மட்டும் முக்கியம் கிடையாது. அதாவது அறுவடை என்று சொன்னால் விளைச்சல் நிறையா விளைஞ்சாதான் அறுவடை, அப்படி கிடையாது. நிலமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிலத்தை ஆயத்தமாக்குங்க. தேவ சமூகத்தில் உட்காரும் போது நிலம் ஆயத்தமாக்கப்படுகின்றது. ஏன்? ஏராளமான அறுவடைக்கு. ஆமென். நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காரும்போது நீங்கள் வருஷம் விதைக்கிற ஒரு வருஷம் விதைச்ச நீங்கள் வருஷம் ஒரு அறுக்கிற ஒரு ஆளாக மாறப்போவது கிடையாது. வருஷம் அறுவடை கிடையாது. இது எப்படின்னா சந்ததியாக அறுவடையை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். வருட அறுவடைலாம் கிடையாது, சந்ததி தான். ஏன்னா அவ்வளோ பவர் இருக்குது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியத்துக்கும். அதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். ஆனால் ஒன்று, நீங்கள் திட்டமிட போகிறது எல்லாமே எப்படி ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிப்பது என்று கிடையாது. இன்னொரு காரியம் சொல்கிறேன், இவ்வளோ நாள் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறது பல பிளான் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இனிமேல் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுலாம் கிடையாது. ஆசீர்வாதத்தினால் உங்களுக்கு கிடைத்த காரியங்கள் உங்களை ஆளாதவாறு பார்த்து கொள்வது தான் திட்டமிடணும். என்ன சொல்ல போனால் அதாவது பணம் சம்பாதிப்பதற்காக திட்டமிடுறது கிடையாது. பாருங்க, பணம்லாம் தேவ சமூகத்தில் தானாக வர ஆரம்பிச்சிடும். தேவ சமூகத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் எல்லாம் கிடைச்சிடும். நீங்கள் எந்தெந்த காரியத்தெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து எல்லாமே கிடைக்கும். ஆனால் ஒன்று, உங்களுக்கு கிடைக்கின்ற காரியங்கள் உங்களை ஆளாதவாறு பார்த்து கொள்வதிலே நீங்கள் பிளான் பண்ணணும். ஏன் சொல்கிறேன் தெரியுங்களா? நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆசீர்வாதம் கிடைக்க ஆரம்பிக்குது. சில பேருக்கு இந்த ஆசீர்வாதமே
ஒரு பெரிய தடையாக மாறிடுது. அந்த பணமே ஒரு பெரிய தடையாக மாறிடுது. ஆகதான் கிறிஸ்துவ காலகட்டத்தில் பாரம்பரிய திருச்சபைகள் ஏன் ஆசீர்வாதத்தை எதிர்த்தார்கள், ஏன் செழிப்பை எதிர்த்தார்கள்னா இதுக்காக தான் எதிர்க்க ஆரம்பித்தாங்க. நான் சொல்கிறேன், ஆசீர்வாதம் முக்கியம், செழிப்பு முக்கியம். ஆனால் ஆசீர்வாதத்தையும் செழிப்பை விரும்புகிற நாம் அதி முக்கியமாக ஒரு காரியத்துக்கு பிளான் பண்ணணும், திட்டமிட வேண்டும். எதற்கென்றால் தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொண்ட காரியங்கள் நம்மை ஆளாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஆமாம். பாருங்கள், திருமணம் ஆகிறது முன்னாடி நல்லா ஜெபம் பண்ணுறவங்க திருமணமான பிற்பாடு மனைவி ஆளுகை பண்ண ஆரம்பிச்சு கர்த்தரையே விட்டுருவாங்க. பாருங்கள், பிசி 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 இல்லை ஆளாதவாறு பார்த்துக்கணும். பிள்ளைங்கள் அப்படி தான், பிள்ளைங்க பிறந்த பிற்பாடு நல்லா பிள்ளைங்க பிறக்கிறது முன்னாடி இந்த பிள்ளைக்காக அப்படி ஜெபம் பண்ணுவாங்க, விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணுவாங்க, அங்கங்கே ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் பிள்ளை வந்த பிற்பாடு கர்த்தரே டாட்டா பாய் மாரி காமிச்சிருவாங்க வந்து. அதே மாதிரி பேர பிள்ளைங்களாக இருக்கட்டும், பேர குழந்தைகளாக இருக்கட்டும், அவர்கள் உங்களை ஆள இடம் கொடுத்து விட கூடாது. சொல்கிற தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வர ஆயத்தமாக இருக்குது. ஆனால் எந்த ஆசீர்வாதத்தில் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களோ இந்த வருடத்தில் முடிவு பண்ணணும். எந்த ஒரு ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு கிடைத்த ஒரு காரியங்கள் உங்களை ஆளாதவாறு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஆமாம். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? என்னென்னு சொல்கிறேன்னு புரியுதுங்களா? பைக் வாங்காதவங்க பைக்கு புதுசாக வாங்குவாங்க பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டுருவாங்க. கர்த்தரை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட விட்டுட்டு ஜப வாழ்க்கை போயிடும், எல்லா வாழ்க்கை போயிடும், எல்லா சுற்றுறதுல தான் முக்கியமான காரியத்தை செலவு பண்ண ஆரம்பிப்பார்கள். முடிவு பண்ணணும், தப்பு கிடையாது. ஆனால் அவைகள் உங்களை ஆளாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஆமாம். பாருங்கள், சேலத்துக்கு வந்த புதுசில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல உடையாப்பட்டியில் ஊழியம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஜெபம் பண்ணோம். ஜெபம் முடித்த பிற்பாடு அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ணோம். கடவுள் ஒவ்வொரு காரியத்தை கொடுக்க ஆரம்பித்தார். கொடுத்த பிற்பாடு பாருங்கள், டிவியெல்லாம் வாங்க ஆரம்பித்தாங்க. சொன்னாங்க, ஐயா நீங்கள் வந்து போன பிற்பாடு தாங்க டிவியெல்லாம் வாங்க ஆரம்பித்தேன். அடுத்த மாதம் பார்த்தா ஐயா பிஸியாக இருக்கும். என்ன பிஸி? இல்லைங்க, சாயங்காலம் புத்தம் புதிய திரைக்கு வந்து புத்தம் புதிய திரைப்படத்தை பார்க்கணும், அதனால ஐயோ நாங்கள் வந்த பிற்பாடு தான் ஆஸ்வதிக்கப்பட்டீங்க. பாருங்கள், ஆசீர்வாதம் எவ்வளோ பெரிய டேஞ்சராக மாறிடுச்சு பாருங்க. திரும்ப சொல்கிறேன், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க திட்டமிடுகின்ற நீங்கள் அந்த ஆசீர்வாதம் உங்களை ஆளாதவாறு திட்டமிடுங்கள், பிளான் பண்ணுங்க. இப்படி செஞ்சு பாருங்க, எல்லா ஆசீர்வாதம் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நாங்களும் அப்படி தான் பண்ணுறோம். எதற்கும் நாங்கள் அடிமை கிடையாது. அவை தேவன் எங்களுக்கு கொடுத்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு அடிமை, அவைகளுக்கு நாங்கள் அடிமை அல்ல. சில பேர் செல்ஃபோனுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்காக எவ்வளோ ஜெபம் நடக்கும் பாருங்க. இந்த ஃபோன் வேணும், அந்த ஃபோன் வேணும், ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் கிடைச்ச பிற்பாடு பாருங்க, கர்த்தரையே விட்டுருவாங்க. பொழுது அன்னைக்கும் அப்படியே தள்ளிட்டே இருப்பாங்க. வந்து நல்லது, செல்ஃபோன் நல்லது. ஆனால் செல்ஃபோன் உங்களை ஆள இடம் கொடுத்து விடாது. திரும்ப சொல்கிறேன், தேவன் எல்லா காரியத்தையும் நம்ம கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் எந்த ஒரு காரியமும் உங்களை ஆள இடம் கொடுத்து விடாதீர்கள். கர்த்தர் தான் என் வாழ்க்கையில் முதல் இடத்தில் இருக்க வேண்டும், மற்ற எல்லாமே செகண்ட் பிளேஸ் தான். நான் சொல்கிறேன், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், பேர பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பொருட்களாக இருக்கட்டும், நகைகளாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு கர்த்தர், ரெண்டாவது தான் எல்லாமே. முடிவு பண்ணும்போது இதுவா அதுவான்னு முடிவு பண்ணும், முதல் இடத்துல வர இருக்கக்கூடியது எதுவாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கும், இந்த வருடத்திலே தேவ சமூகத்தில் அது இந்த மாதத்தில் தேவன் கொடுத்த ஒரு காரியம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். எங்கே கர்த்தருக்கு காத்திருக்க முடியும்? தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு இடம், கர்த்தருக்கு காத்திருக்கின்ற ஒரு இடம். தேவ பிரசன்னத்திலிருந்து எந்த ஒரு காரியத்தை எடுத்து பாருங்கள், உங்களுக்கு சமாதானம் உள்ள ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஒரு வேத பதிப்பில் போடப்பட்டிருக்குது, கர்த்தருக்கு காத்து புது பலன் அடைவார்கள் என்ற ஒரு காரியத்தில் கழுகுகளைப் போல சட்டைகளில் திரும்புவார்கள், ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் அவங்க ஓடினா கூட மயங்கி விழ மாட்டாங்க, மயங்கிலாம் விழுந்துட மாட்டாங்கன்னு போடப்பட்டிருக்கு. உங்கள் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். நீங்கள் கர்த்தரை காத்திருந்து பாருங்கள், தேவ சமூகத்தில் இருந்து பாருங்கள், தேவ பிரசன்னத்தில் இருந்து பாருங்கள்.
2025 புது பலன் வருவதை பார்ப்பீர்கள். 2025 வருடம் நீங்கள் ஓடுற ஒரு ஆளாக இருக்க மாட்டீங்க, பறக்கிற ஒரு ஆளாக மாறுவீர்கள். ஆமென். ஒருத்தர் பாட்டு பானார் இல்லையா, இது செட்டைகளை விரிக்கும் காலம், இது உயரத்திலே பறக்கும் காலம், மேலே உயரே 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 பறந்திடுவீர்கள். ஆமென், ஆமென். சொல்லுங்க. 2025 ஓடுற நாட்களாக இருக்காது, பறக்கிற நாட்களாக இருக்கும். எது தடையாக இருந்ததோ, எது பிரச்சனையாக இருந்ததோ, எல்லாவற்றிற்கும் மரணம் உண்டாயிற்று, பிரிவு உண்டாயிற்று. இதுவரை என்னுடைய வாழ்க்கையை பாதித்த, சீரழித்த, நஷ்டமாக்கின, கஷ்டப்படுத்தின எல்லா பிசாசுகளுக்கும் நிரந்தர பிரிவு உண்டாகிவிட்டது, மரணம் உண்டாகிவிட்டது. ஆகவே இன்று கண்ட எகிப்தியனை நான் என்றைக்கும் காண மாட்டேன், புது பலன் அடைவேன். ஹல்லேலூயா. கரங்களை கர்த்தரை வாழ்த்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நிறைய விஷயத்தை பேசியிருக்கிறோம். இந்த மாதத்தில் என்ன செய்யணும், கர்த்தருக்கு காத்திருக்கிறதுல தீர்மானம் பண்ணுங்க. தெய்வ சமூகத்தை விரும்புங்கள், தெய்வ பிரசன்னத்தை விரும்புங்கள், அதிகமாக ஜெபத்தை நாடுங்கள். ஆமென். நான் சொல்கிறேன், இல்லைங்கய்யா அதான் செவ்வாய்க்கிழமை ப்ரேயர், அதான் வெள்ளிக்கிழமை ப்ரேயர்லாம் வந்து அட்டன் பண்ணிடுறேனே. நான் அதை சொல்லலை. பர்சனல் ப்ரேயர், தனிப்பட்ட ஜெப வாழ்வு, அதை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். அது ரொம்ப முக்கியம். குறைந்தது 3 நாட்களாவது இந்த மாதத்தில் தேவ சமூகத்தில் உட்காருங்க. ஆமென். எத்தனை பேர் பிளான் பண்ண போகிறீங்க? குறைந்தது எத்தனை நாட்கள்? 3 நாட்களாக உட்காருங்க, தப்பே கிடையாது. எதுக்கோ உங்கள் வாழ்க்கையில் எதுக்கோ இந்த வருஷம் லீவு போட்டிருக்கீங்களா? எங்கள் லீவு போட்டிருக்கீங்களா இல்லைங்களா? அங்கே போ லீவ் போட்டிருக்கோம், இங்கே லீவ் போட்டிருக்கிறோம், அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் லீவ் போட்டிருக்கிறோம். தப்பே கிடையாது. தேவ சமூகத்தில் உட்காரதுக்கு லீவு போடுறது தப்பே கிடையாது. 3 நாள் உட்காருங்க, தேவ சமூகத்தில் உட்காருங்க. அடுத்த வருஷத்துலேருந்து மாதத்தில் 1 நாளாவது இதற்காகவே லீவு போட்டு தேவ சமூகத்தில் உட்கார ஆரம்பிங்க. ஆமென். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? உங்கள் பிஸி தெரியும், நீங்கள் எவ்வளோ பரபரப்பாக இருக்கீங்கன்னு தெரியும், எவ்வளோ உங்கள் வேலை பளு அதிகமாக இருக்குன்னு தெரியும். ஆனால் அந்த வாழ்க்கையில் நீங்கள் ரிலாக்ஸாக செய்யணும்னா, சமாதானமாக செய்யணும்னா, அந்த காரியத்தில் ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் ஒரே வழி, தேவ சமூகத்தில் இருக்கும்போது நீங்கள் புது பலன் அடைவதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார், நம்முடைய விசுவாசத்தை தட்டி இருக்கிறார், விசுவாசத்தை தூண்டி இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவர். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள், அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் மயங்கி விழ மாட்டார்கள், சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர், நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த மாதத்திற்கான நீர் கொடுத்த கனிக்காக நன்றி. ஒவ்வொரு மாதமும் அது தன் கனியை கொடுக்கும் என்று சொன்னீரே, இன்றைக்கு ஜீவ விருட்சம் எங்களுக்கு கொடுத்த இந்த அற்புதமான கனிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வருகின்ற வருடத்திற்கான புது பேலன் எங்கே இருக்கிறது? உம்முடைய பிரசன்னத்தில் காத்திருக்கும் போது நடக்கின்ற ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொண்டோம். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கிறங்க தாவே. தேவ கிருபை நம்முடைய பிள்ளைகளை தாங்கி நடத்துவதாக, தேவ பலன் தாங்கி நடத்துவதாக. இந்த இங்கு இருக்கின்ற தேவ பிரசன்னத்தை வெளியே போகும்போது இந்த வாரத்திற்கான பலனால் நம்முடைய பிள்ளைகள் தரிப்பிக்கப்பட்டவர்களாக இங்கே செல்லட்டும் கர்த்தாவே. இந்த வாரத்திலே ஆண்டவரே புது இறகுகள் இங்கு முளைத்திருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம், புது சிறகுகள் முளைத்திருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் வெளியே போகும்போது வரும்போதெல்லாம் ஆண்டவரே புது புது வழிகள் திறப்பதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும், புதிய புதிய அனுகூலங்கள் உண்டாகுவதை நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் பார்க்கட்டும். ஆபத்து காலத்தில் கர்த்தர் அனுகூலமான துணையுமானவர் என்று பார்க்கிறோமே, அனுகூலத்தை நம்முடைய பிள்ளைகள் அதிகமாக இந்த மாதத்திலே, இந்த வாரத்திலே நம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். கையின் பிரயாசங்களில் வெற்றியை பார்க்கட்டும், குடும்ப வாழ்விலே சமாதானத்தை பார்க்கட்டும் கர்த்தாவே. ஒரு இதுவரை இல்லாத ஒரு தேவ சமாதானம் நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆளுகை செய்வதாக தகப்பனே. ஹல்லேலூயா. அளவில்லாத ஒரு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் பார்க்கட்டும், பாதுகாப்பை பார்க்கட்டும் கர்த்தாவே. தேவ தயவை நம்முடைய பிள்ளைகள் இந்த மாதத்திலே, இந்த வாரத்திலே அதிகமாக பார்க்கட்டும் கர்த்தாவே.
கையின் பிரயாசங்களிலே ஆண்டவரே ஏராளமான தயவு உண்டாவதை பார்க்கட்டும். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட கதவுகள் திறப்பதையும், இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணங்கள் வருவதையும், இவர்களுக்கு யார் யாரெல்லாம் கொடுக்காமல் வச்சிருக்கிறோம் அதை எல்லா காரியம் நம்முடைய பிள்ளைகளை தேடி வருவதையும் நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் பார்க்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சரீரத்தில் அடிக்கடி ஏற்படுகின்ற வழிகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வை உண்டு பண்ணினீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடிக்கடி கண்ணீர் வெடித்த கண்ணீரெல்லாம் நீர் கண்ட தேவன் கர்த்தாவே, நீர் சொன்னீரே நான் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் வெடித்த கண்ணீர் ஏராளம் ஆண்டவரே. அந்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு விடிவை நீர் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டு பண்ணினதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்கான பலனால் நிரப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த இயற்கையின் சீற்றங்கள் எந்த விதத்திலும் நம்முடைய பிள்ளைகளை பாதிக்காத வண்ணம் ஒரு புதிய ஒரு இரத்த கோட்டைக்குள்ளாக நம்முடைய பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்வீராக. மிகப்பெரிய பாதுகாப்பை நம்முடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்களாக தகப்பனே. இப்படி செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென்.